விபிஏ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேட்டி காண இருப்பது திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் குளத்தூர்மணி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். திராவிடர் என்றால் யார்? திராவிடம் தமிழரும் ஒன்றா? திராவிடம் தமிழரும் ஒன்றுதான் என்பது மட்டுமல்ல, தமிழர் அல்லாதவர்களும் திராவிடர்கள் என்று குறிப்பிட முடியும் என்பதுதான் பெரியார் முன்வைத்த ஒரு செய்தி. அவர் என்ன கருத்தினை கூறுகிறார் என்றால், ஆரியருடைய பழக்க வழக்கத்துக்கு எதிராக, ஆரியர் நம்மீது திணித்துள்ள வர்ணாசிரமத்திற்கு, ஜாதிய வேறுபாட்டுக்கு, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக இருப்பவர்கள் திராவிடர் என்ற அடிப்படையில் தான், அது ஒரு குறிச்சொல்லாகத்தான் அதை வைத்தார் பெரியார். திராவிடர் என்பது ஆரியர் பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற பொருளில் தான் அதை முன்வைத்திருக்கிறார். அப்படி பார்த்தால், ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்த ஜெகஜீவன் ராம் அவர்கள் மத்திய அப்பொழுது உதவி துணை பிரதமராகவும் இருந்தார், வெளிநாட்டு இராணுவ அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவர் ஒரு மாநாட்டுக்கு வந்தபோது சொன்னார், ஐ எம் ஏ திராவிடியன் ஃப்ரம் பீகார் என்று தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். எனவே அப்படி பார்க்கிற போது திராவிடர் என்பதற்கு ஒரு கொள்கை ரீதியான, தத்துவ ரீதியான ஒரு பொருள் உண்டு. இன்னொன்று, ஆரியர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் என்ற இன அடிப்படையில் சொல்வதும் உண்டு. அல்லது தென்னிந்தியாவை திராவிட நாடு, திராவிடம் என்று சொன்னதால் சொல்வதும் உண்டு. இன்னொரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் சொன்னது, ஆரியர் வருகைக்கு முன்னால் இந்தியா முழுவதும் திராவிடர்கள் தான், தமிழர்கள் தான், குறிப்பாக அப்போ திராவிடம் உள்ள தமிழர்கள் தான் பரவி இருந்தார்கள், நாகர்கள் பரவி இருந்தார்கள் தான் அவர் சொல்லுவார். இந்தியா முழுவதும், ஏன் ஆப்கானிஸ்தான் வரை பேசப்பட்ட மொழியாக தமிழ் தான் இருந்திருக்கிறது என்று சொல்வது மட்டுமில்லை, அதற்கு இன்னொன்று சொன்னார், தெற்கு நோக்கி நகர்ந்தவர்கள் மொழியை உறுதியாக பிடித்து கொண்டார்கள், வடக்கே இருந்தவர்கள் இனத்தை பிடித்து கொண்டார்கள். நாகர் இனம் என்பதால் தான் அவர் நாகர்கள் என்றும், நாகாலாந்து என்றும், நாகபுரி என்றும் அங்கு இருக்கார் என்று சொன்னார்கள். அதையே நாம் இங்கும் பார்க்கலாம். இங்கேயும் நாகர்கோயில் இருக்குது, நம்ம நாக என்ற அடிப்படையில் நாகப்பட்டினம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவர் சொன்னார், தெற்கே வந்தவர்கள் மொழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். தமிழ் என்பது மெல்ல மெல்ல மாறி திராவிடம் என்ற சொல்லாக மற்றவர்களால் உச்சரிக்கப்பட்டது என்பதை அவர் சொல்லுவார். ஆனால் நாம் சொல்வது, தமிழர்கள் என்றால் ஜாதியை எதிர்க்கிற, பெண் உரிமையை ஏற்றுக்கொண்ட அவர்கள்தான் அந்த மக்கள் திராவிடர்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்போ பே மணியரசன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் பெரியார் திராவிட கழகம் பேர் காலையில் முடிவு செஞ்சுட்டு, அன்னைக்கு தமிழர் கழகம்னு பேர் முடிவு மன்னிக்கணும், தமிழர் கழகம்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் பெரியார்கிட்ட மற்றவங்க கேட்டதாகவும், என்னப்பா தமிழர் கழகம்னு வச்சாக்கா நீயே அந்த கட்சியில் இருக்க முடியாது, நீயே தெலுங்குக்காராச்சே, அதனால் அன்னைக்கு மாலை மாற்றி கொண்டதாங்க திராவிட கழகம் அப்படின்னு மாற்றி கொண்டதாகவும் பே மணியரசன் போன்றவர்கள் சொல்கிறாங்க. அது எப்படிங்க, அது உண்மையா? ஒன்று, திராவிடர் என்ற பெயர் இயக்கத்துக்கு சூட்டப்பட்டது பெரியாரால் அல்ல. 1800களிலே 1880-85 அயோத்திதாசரோடு இணைந்து பணியாற்றிய திராவிட பிரகாசிகா என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த ரெவரண்ட் ஜான் ரத்னம் என்பவர் தான் திராவிடர் கழகம்னே ஒரு அமைப்பு வைத்திருந்தார். ஏன்னா பெரியார் வைத்ததற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால். அது ஒன்று. அடுத்தது, அயோத்திதாசரும் தன்னுடைய அவைக்கு பெயராக திராவிடர் மகாஜன சபை என்றுதான் அதற்கு பெயர் வைத்தார். அப்போ ஒன்றும் புதிய சொல்லல. நீதி கட்சி என்று வந்தபோது கூட நீதி கட்சியில் அதனுடைய ஜார்ஜ் டவுன் கிளையை திராவிடர் கழகமாக சொல்லி கொண்டார்கள். திராவிடர் கழகம், ராயப்பேட்டை, ஜார்ஜ் டவுன் 2 கிளைகளும் திராவிடர் கழகமாக தங்களை கூறிக்கொண்டார்கள். எனவே பெரியார் சொன்னது பின்னால். சரி, அப்படியே பெரியார் அளவில் எடுத்து பார்த்தால் கூட திராவிடர் கழகம் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வந்தது நீண்ட காலத்துக்கு முன்னால் வந்துவிட்டது. ஏறக்குறைய 1943ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பெரியார் சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் திராவிடர் கழகத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேசியிருக்கிறார் பெரியார். 44 அவர் பெயர் மாற்றினார். அதற்கு முன்பே இங்கிருந்த இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தினர்
திராவிடர் கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லை, 43ஆம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட கழகமாக நம் பெயரை தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்போ நீதி கட்சியும் இணைந்து விட்டது சுயமரியாதை இயக்கத்தோடு. அப்போ அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், நம்முடைய அமைப்புக்கு பெயரை திராவிடர் கட்சி என்று வைக்க வேண்டும். சில மாவட்டங்கள் பரிந்துரை செய்தன. சில மாவட்டங்கள் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து தீர்மானங்களை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக நீதி கட்சியினுடைய மாநில செயற்குழு தலைமைக்குழு அவங்க சேலத்தில் இருக்கிற செவ்வாப்பேட்டையில் இருக்கிற தேவாங்கர் மகாஜன சபை அந்த பள்ளிக்கூடத்தில் தேவாங்கர் பள்ளிக்கூடத்தில் அவருடைய நிர்வாக குழு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரை திராவிடர் கழகம், தென்னிந்திய திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுவது என்று தீர்மானிக்கிறார். அது தமிழில் திராவிடர் கழகம் என்றும் ஆங்கிலத்தில் திராவிடியன் அசோசியேஷன் என்றும் இருக்கும் என்றே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கார். எப்போன்னா 27/11/1943. அதை அடுத்து வருகிற சேலம் மாநாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்று தீர்மானிக்கிறார். ஆனால் ஜனவரியில் முடிவு செய்யப்பட்ட தீர்மானம் மாநாடு பல காரணங்களால் தள்ளி போய் ஆகஸ்ட் மாதம் தான் நடந்தது. அதுவும் முதல்ல ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்கிறதா இருந்து அது மீண்டும் ஒரு வாரம் தள்ளி வச்சு 27ஆம் தேதி நடந்தது. அப்போது அதற்கு முன்னாலே விடுதலையில் நிறைவேற்ற போகிற தீர்மானங்கள் என்று சொல்லுகிற போது நம் அமைப்பின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றுவது என்று அதற்கு முன்னாலே குடியரசு பத்திரிகையில் அறிவித்திருந்தார். விடுதலையிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அது அந்த வகையில் பார்த்தால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதே அப்போது தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஏன்னா அது நிர்வாக குழுவே முடிவு செய்கிறது அடுத்த சேலம் மாவட்டத்தில் அமைப்பின் பெயரை மாற்றுவது என்று. இன்னொரு அவங்க சொல்ற இன்னொரு பொய் பெரியார் காலையில் தமிழர் கழகம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் மாநாட்டில். மதியம் உட்கார்ந்து சாப்பிட்றப்ப இந்த பக்கம் ஒரு தெலுங்கர் இந்த பக்கம் ஒரு தெலுங்கர் சிற்றரசே நம்ம சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், யாரோ உட்காந்துருந்தாங்களாம். இப்போ அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம நாசமாக போயிடுவோம், வேற மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை. அருகோபாலம் ஒரு கதை விட்டாரு. உடனே இவர் கூப்பிட்டாராம், சத்தியமூர்த்தி ஐயர் கூப்பிட்டாராம். என்னப்பா விவரம் தெரியாமல் தமிழர் கழகம்னு பேர் வச்சிருக்கிற, நீயே பாழாயிடுவேன்ட்டு. அப்புறம் நம்ம தோழர் விடுதலை ராஜேந்திரன் எழுதினார், 43 செத்து போன சத்தியமூர்த்தி எப்படியா 44 சொன்னாரு. உடனே ராஜாஜி சொன்னார்னு மாத்தினாங்க. என்ன பொய் சொல்லியிருந்தாலும் காலையில் முடிவு செய்யப்பட்டது என்பதே பொய். அது காலையில் ஊர்வலம் நடந்து பிற்பகல் 3 மணிக்கு தான் மாநாடே தொடங்குகிறது. அப்புறம் எப்படி காலையில் முடிவு பண்ணியிருப்பாங்க? இல்லை, காலையில் ஊர்வலம் தான் நடக்குது. ஊர்வலம் முடிந்து எல்லோரும் உணவுக்கு இடைவேளை விடப்பட்டு போய் 3:30 மணிக்கு என்னமோ தான் இதே ஆரம்பிக்குது மாநாடு. பிற்பகல் தான் மாநாடு. மாநாட்டில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னாலே இதை விடுதலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்பதை அறிவித்து விட்டது. இவங்க துணிச்சலாக பொய்யை மீண்டும் மீண்டும் எப்படி இந்த புராணவாதிகள் என்ன கேள்வி கேட்டாலும் திரும்ப அந்த பொய்யை சொல்வதை போலத்தான் இந்த போலி தமிழ் தேசிய புராணவாதிகள் தொடர்ந்து இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சரிங்கண்ணா. அடுத்ததாக ஒரு பகுத்தறிவாதிகள் என்று பெரியாரிஸ்டுகள் தங்களை அறிவித்து கொண்ட போதும், ஆனால் பெரியார் சிலைக்கு போய் மாலை அணிவிக்கிறாங்களே, அது பகுத்தறிவுக்கு சரியா? ஒரு சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கின்ற பெரியாரிஸ்டுகள் போய் மாலை அணிவிக்கிறது எப்படி? அது ஒரு சம்பிரதாயம், ஒரு மூட பழக்கம் அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது 2 சமய வழிபாடு அல்லது உருவ வழிபாடு என்பது வேறு. தனக்கு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கடவுளிடம் போய் கேட்பது தான் வழிபாடு. கேட்டு கெஞ்சி தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது. இவர்கள் போய் மாலை அணிவிப்பது என்பது நீங்கள் எங்களுக்கு ஆற்றிய மேம்பாட்டு பணிகளுக்கு, எங்களுக்கு பெற்று தந்த உரிமைகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்பதற்காக ஒரு அடையாளமாக, குறியீடாக மாலை போட்டு தான் செய்யணும்னா அவசியம் இல்லை, நிச்சயமாக அவசியம் இல்லை தான். அது ஒரு பழக்கமாக இங்கு இருப்பதால் அதே அடிப்படையில் மாலையிட்டு தங்களுக்கு ஒரு அடையாளமாக, நன்றியின் அடையாளமாக அதை செய்து கொண்டுதான் பெரியார் பிறந்தநாள் விழா, பெரியார் நினைவுல கூட தங்கள் நன்றியை காட்டுகிற ஒரு நிகழ்ச்சியாக அடையாளமாக அதை செய்கிறார். அது எந்த கோரிக்கையும் முன்வைத்து வேண்டுதல் வைக்கிறது அல்ல, நீங்கள் செய்து தந்த சாதனைகளுக்காக நன்றி தெரிவிக்கிற அடையாளம் தான். அதையும் 2 ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. மருத்துவர் கையை வெட்டுவதற்கும் எதிரி கையை வெட்டுவதற்கும் 2க்கும் வெவ்வேறு நோக்கம் இருக்கும். அது போலத்தான் இதையும் பார்க்கணும்.
சரிங்களா. இப்போ ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு பிறந்தநாள் என்பது நீண்டு கொண்டே போகுமா? அவருக்கு இறந்த பெரியாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது சரியா? பிறந்தநாள் விழா என்பது யாருக்கும் பிறந்தநாள் என்று ஒரு அடையாளம் தான், சரித்திர குறிப்பு நாள் தானே. அது தவிர ஒரு அடையாள நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வந்து பரப்புரைக்கு தான் பயன்படுத்துகிற நாளே தவிர அதனால் வந்து அளவு குத்திட்டு ஊர்வலம் போகிறதோ அல்லது அதுக்கு போய் சாமிகிட்ட போய் தேங்காய் உடைச்சி கேட்குறதோ இல்லை. அது நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதோ ஒரு அடிப்படையை வைத்து நம்ம நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ திமுக காங்கிரஸ்காரர்கள் சுதந்திர தினம்னு கொண்டாடுறாங்க. என் திருப்பி சுதந்திரம் கேட்க போகிறேன், ஏட்டா கொண்டாடுறேன்னு இல்லை. அது 47 வந்தது. அதை நினைவூட்டி தாங்கள் செய்த சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதை போல தான் நாமும் பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். தவிர அது இருந்து கொண்டே இருக்கும். அது எப்போல்லாம் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிற வரைக்கும் அந்த நாளை அடையாளமாகத்தான் ஒவ்வொரு நாளும் பேசுவது தடையில்லை. எப்பவும் பெரியார் பிறந்த நாள் என்பது செப்டம்பர் 17 மட்டும் நடக்காது. அது வந்து செப்டம்பர் 17 இருந்து அடுத்த ஆண்டு செப்டம்பர் 16 வரைக்கும் பிறந்தநாள் விழா நடக்கும். அடுத்த 17 அடுத்த பிறந்தநாள் விழா அறிவிச்சு இப்போ 147 அடுத்த ஆண்டு 148 செய்வாங்க. இது வந்து குறிப்பிட்ட நாளில் மட்டும் நடக்கிற விழா இல்லை. இப்போ பிறந்தநாள் விழா கூட்டம் கும்பகோணத்தில் நடந்தது, 20 நடந்தது. அப்போ திரும்ப இன்னொரு கூட்டம் நடக்கும், பெரியார் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடக்கும். அப்படிதான் பெரியார் பிறந்தநாள் விழாக்கள் நடக்கும். அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் அண்ணாவை கூட செய்கிறவங்கலாம் செப்டம்பர் 15 முடிச்சிருவாங்க, அது வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் பெரியாருக்கு அப்போது இருந்து பெரியாருக்கு பிறந்தநாள் விழா என்று எப்போது எடுக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து பெரியார் சிறையில் இருக்கிற போதும் ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் வந்து நீதி கட்சி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சிறைப்படுத்தப்பட்டு அவர் வர்றாரு. அப்போது வந்து ஒரு நூல் எழுதப்படுது, 60வது பிறந்தநாளில் வெளியிடணும்தான் பெரியாரை பற்றி தமிழர் தலைவர் என்ற நூல் எழுதப்பட்டது. அந்த சமயத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க பிறந்தநாள் விழா நடத்துறதுக்கு. விமர்சையாக அதுக்கு முந்தைய நடந்துட்டு இருந்தா கூட விமர்சையாக ஒரு கொள்கை பரப்பு விழாவாக செய்யறதுக்கு முடிவு பண்ணி நடத்திக்கிட்டே இருந்தாங்க, அவ்வளோதான். சரிங்கண்ணா, இந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் பொழுது பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்ன அந்த முழக்கமிடுறது, இறந்தவரை எப்படி வாழ்க என்று நம்ம சொல்வது, பெரியார் கொள்கை வாழ்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்பது அது அந்த பகுத்தறிவதுக்கு கொஞ்சம் ஒவ்வாத வார்த்தை மாதிரி. ஆமாம், உண்மைதான். அது அந்த மாதிரி வந்து வாழ்க்கைன்னு சொல்லுவதா ஒருத்தன் வாழ்ந்து விடான் என்பதோ வீழ்க என்று சொல்ல வீழ்ந்து விடான் என்பதோ மூட நம்பிக்கை தான். ஆனால் பெரியார் என்ற சொல்லால் குறிப்பிடதே பெரியார் கொள்கைகளை தான். பெரியாரியம் என்பதுதான் பெரியார் என்ற சொல்லால் குறிக்கப்படுது. பெரியார்னா என்னன்னு தெரியும், யார் என்ன பேசினாரு தெரியும். அதைத்தான் பெரியார் வாழ்கன்னு சொன்னா, பெரியார் இறந்து போன தெரியாமையா இருக்கான் பெரியார் தொண்டர்கள் வாழ்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதான கேள்விதான், அது சும்மா இதாக கேட்கறது தான். அப்புறம் இப்போ சமீபமாக வந்து அதிகமாக பெரியார் மீதான அந்த தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கன்னா, அதில் வந்து அவங்க மக்கள்கிட்ட எதை முன்வைத்தா பெரியாருக்கு வெறுப்பு ஏற்படும்னு சொல்லப்படுகிறதோ என்னமோ தெரியல. தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழ் காட்டு மிராண்டி என்று சொல்லிவிட்டார், தமிழை சனியன் என்றும் காட்டு மிராண்டி என்றும் சொன்னவர் தான் தலைவரா, அவர்தான் பெரியாரா? பெரியார் தான் இந்த பகுத்தறிவு. பெரியாரை நாம் அடையாளப்படுத்துகிற ஜாதி ஒழி பணிகளுக்காக சுயமரியாதை பெற்று தந்ததற்காக நம்மை வந்து உரிமை பெற்றோம், தலை நிமிர்ந்து நெல் என்று சொல்வதற்காக தான் பாராட்டுறோம், தமிழுக்காக அல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த அறகுறையான வார்த்தைகளை படித்து விட்டு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கணும் தான் இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெரியார் வந்து சனியன் என்று சொன்னதை சனியனான தமிழ் என்று சொல்லுகிறார். அது வந்து ஒரு பழைய புலவர் ஒரு பாட்டு, அந்த பாட்டையும் எடுத்து போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தடம் இதாக பிறக்கல வேசையராக பிறந்தா எனக்கு வந்து காசு கிடைச்சிருக்கும், இதாக பிறந்தா காசு கிடைச்சிருக்கும், நான் இந்த சனியனான தமிழ் கற்று என்ன ஆனேன்னா அந்த ஒரு புலவன் பாடுறான், ஒரு பழைய பாட்டு. அதை சொல்லி அந்த புலவன் சொல்வதை போல சனியனான தமிழால் நமக்கு என்ன அறிவியல் கிடைச்சிருக்குன்னு பேச சொல்கிறார். அதுக்கு அந்த பயன்படுத்தின அவன் புலவன் பயன்படுத்தின சொல்லுது சனியனான தமிழ் கற்று என்பது தமிழ் புலவன் எழுதிய ஒரு பாடலில் இறுதி வரி. இதை கற்றுனே ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் என்று வருந்தி பாடுவதாக ஒரு பாட்டு, அதை சொல்றாரு பெரியார். அந்த வரியை எடுத்து சொல்றாரு. இன்னொன்று காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லுகிற போது அது இன்னும் சொல்ல போனால் பல பேர் அதை நிகழ்ச்சி சொல்வதில்லை. தமிழுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் பதவியை திறந்து விடுவேன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசினார். அப்போ அமைச்சர் 67 68. அதுக்கு தான் பெரியார் அதை கண்டித்தார். என்ன நீ சொல்ற, நீ மக்களுக்கு என்னால் உரிய அளவு சேவை செய்ய முடியலன்னா பதவி உனக்கு எத்தனை மந்திரி பதவி கொடுத்துருக்கான், அவன் ஒன்றுக்கு ரிசைன் பண்ணிட்டே போவ. முட்டாள் பக்தனுக்கும் சாமி உனக்காக உயிர் கொடுப்பான் முட்டாள் பக்தனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லை இருக்கு.
என்ன தமிழ்ல இருக்குது சொல்லு. அறிவியல் இருக்கிறதாவது சங்ககால பாடல்களிலாவது வாழ்வியலை பற்றி, சடங்குகளற்ற மூடநம்பிக்கையற்ற சமத்துவமான வாழ்வியலை பற்றி சங்ககாலம் பேசியது. ஆனா அறிவியல் நம்ம கற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கு இந்த தமிழ் பயன்படவில்லை. அப்படி புலவர்கள் அதை உருவாக்கவும் இல்லை. அதை சொல்லிட்டு தான் சொல்லுவாரு. அப்படியே புலவன் எழுதுகிறானே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சிந்தனையோ, யாயும் யாயும் யாராகிறோ என்ற சூரிய சிந்தனையோ சொல்லுகிற தமிழ் இலக்கியங்கள் ஏதாவது வந்திருக்கா இப்போன்னு கேட்கிறாரு. ஏன்னா சங்க காலத்தில் இருந்ததுக்கு அவர் நீதி நூல்கள் அற பத்தி பாடியதெல்லாம் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் ஏதாவது புதிதாக சைவர்கள் சைவமும் தமிழும் ஒன்று, எங்களுக்கு இங்க 2 கண்ணு அது 2 நானுங்க வைணவம் சொன்னான். இதெல்லாம் வளர்ந்து வந்த அறிவு மதமான பௌத்தத்துக்கு எதிராக, சமணத்துக்கு எதிராக அவங்க எல்லாம் மறுத்தார்கள். இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை, அந்த வர்ணாசிரம தர்மம், அப்ப இந்து மதம் என்ற பேர் கூட கிடையாது. அப்போ அதை எதிர்ப்பதற்காக இப்பாடப்பட்ட பாடல்கள் தான் அது இருந்ததே தவிர நம்மகிட்ட அறிவியல் பேசுகிற பாடல் எதுவும் கிடையாது. அப்போ அது சொல்லிவிட்டு அந்த பெரியார் அந்த கண்டனத்திலே சொல்லுவார், அப்படிப்பட்ட நூலை யாராவது எழுதி கொடுத்தால் நான் என் செலவில் அச்சிட்டு 1000 கணக்கில் பரப்ப தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். தமிழ் வளர வேண்டும் என்பது அவர் விருப்பம். தமிழ் உள்ள உள்ளடக்கம் அறிவியல் பூர்வமாக மக்கள் வளர்ச்சிக்கு பயன்படுறதா இருக்கணுமே தவிர வெறும் கடவுளையும் காதலையும் கழித்து விட்டால் என்ன இருக்கிறது சொல் என்றுதான் கேட்டார். அறிவியல் நூல் ஏதா இருக்கா? வந்த அறிவியல் நீங்கள் மொழிபெயர்த்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? புலவனுங்கெல்லாம் தமிழ்ல ஒவ்வொன்றுக்கும் 100கணக்கான உரைகள்லாம் எழுதி விற்று பணமாக்கிட்டீங்களே தவிர புத்தக கடைக்காரனுக்கும் இவங்களுக்கும் பப்ளிஷருக்கும் புத்தக கடைக்காரனுக்கு தான் லாபம் வந்ததே தவிர உங்களுக்கு பணம் வந்ததே தவிர மக்களுக்கு என்ன வந்தது என்று கேட்டு ஏன் இன்னும் காட்டு மிராண்டி மொழியாகவே தமிழை வைத்துக் கொண்டு பேசினது. அது ஒரு மகன் மீது அக்கறையுள்ள அப்போ சொல்லுவான், டே தருதலை என்று சொல்லுவான் என்றால் அவன் தருதலையா போக வேண்டும் என்பதற்காக சொல்றதில்லை, நீ நல்லவனாக மாறு என்பதற்காக சொல்றது. அதே போலத்தான் பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். அதை அறிவியல் மொழியாக மாற்றுங்கள் என்பதற்கு சொன்னதே தவிர இதை இவங்க இப்படிலாம் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், ஒரு தவறான விளக்கங்களை கொடுத்து பெரியாரை எதிர்க்க வேண்டும், பெரியார் கூட இல்ல திமுக எதிர்க்க வேண்டும் என்பதற்கு பெரியாரும் மூலவர் பெரியாரையும் சேர்த்து எதிர்க்கணும்னு வந்துட்டாங்க. நிலைதான் இது. அப்படித்தான் பார்க்குறோம். அடுத்தது அந்த பெரியாரோட அந்த டேபிள் மேலே திருக்குறள் புத்தகம் இருந்ததாகவும், அந்த திருக்குறள் புத்தகம் பெரியாரோட அந்த மேஜை மீது திருக்குறள் புத்தகம் இருந்ததாகவும், அதை பார்த்த உடனே பெரியார் இதை எடுத்துருங்க, மலம் நாத்தம் அடிக்குது, அதாவது திருக்குறள் தங்கத்தட்டில் வச்ச மலம் அப்படின்னு சொன்னதாக இன்னைத்து வரைக்குமே அது தமிழ் தேச பேசுகிறவங்களால பேசிக்கொண்டே இருக்காங்க. பெரியார் ஒருவேளை அப்படி சொன்னாரா? ஏன்னா இதை நிறைய தமிழ் இந்து பத்திரிகையில குருமூர்த்தி சொன்னான், 2019 தேர்தல் முன்னதாக சொன்னான். அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு திருக்குறள் சொன்னார் என்று. பெரியார் மலம் என்று திருக்குறளை எப்போதே எங்க விசாரிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல என்ன சொன்னார்னா, கம்பராமாயணம் அரிய இலக்கியமாய் இருக்கிறதாக சொல்லுகிறார். இருந்து என்ன பயன்? ஒருவன் எவ்வளவுதான் பட்டினி கிடந்தாலும் மலத்திலிருந்து அரிசி பொறுக்குவானா? அது போலதானே ராமாயணம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்போன்னா 26/1/1936 குடியரசில் எழுதுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுல தங்கத்தட்டில் வைத்து கொடுத்த அமேத்தியத்தை அவனாவது புசிப்பானா? தங்கத்தட்டில் வச்சு மலத்தை கொடுத்தா அவனாவது சாப்பிடுவானா என்று கம்பராமாயணத்தை இலக்கிய அழகு இருக்குது, அப்படி இருக்கு, சுவை இருக்குதுலாம் சொன்னான். அது என்ன பிரயோஜனம் சொல்லு, அதுல என்ன எடுத்துக்கிட்ட, நீ என்ன கத்துக்கொண்டாய் சொல்லு. அது தங்கத்தட்டில் வச்சு மலத்தை வச்சு கொடுத்தா நீ சாப்பிட்ருவியா? நீ மரம் என்ற சொல்ல கூட பயன்படுது, அமேத்தியம் என்ற சொல்லைத்தான் அந்த கட்டில கொடுத்துக்காரு. அது வேணா கூட பார்த்துக்கிட்டோம். 26/1/1936 அது சொல்லியிருக்காரு. அதை தன்னுடைய இதுல புழுகி இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லல அவரு. இதுல தான் சொன்னாரு. அவர் திருக்குறள் மாநாட்டை உங்களுக்கு திருக்குறளை பரப்ப வேண்டும் என்ற அக்கறை எந்த தமிழ் புலவனுக்கு வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப தமிழை பற்றி பேசுகிற புலவனாகட்டும் அல்லது தமிழுக்காக பேசுகிற இயக்கத்தை சார்ந்தவர்களாகட்டும், அப்பெல்லாம் பெரிய பெரிய ஆளு மாப்போசி இருந்தார், அப்படி இப்படிலாம் இவங்களாம் சொல்லிக்குவானுங்க. சரி, திருக்குறள்ங்கிறது தனியா ஒரு மாநாடு போட்டு நடத்தினது யார்? 2 நாள் மாநாடு 1949 ஜனவரி 15, 16 பொங்கல் விழாவை ஒட்டி திருக்குறள் மாநாடுன்னு பெரியார் போடுறாரு. திராவிடர் கழகம் தன்னுடைய சொந்த செலவில் செய்தது, மற்றவங்களாம் இல்லை. ஆனா எல்லா தமிழ் அறிஞர்களை எழுதி
திராவிடர் கழக தோழரும் அண்ணா பேசினார், நெடுஞ்செழியன் பேசினாரு. இருந்தாலும் கூட எல்லா தமிழ் அறிஞர்களையும் திருவிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சோமசுந்தர காங்கிரஸ்கார ரெண்டு பேரும் காங்கிரஸ்க்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. சக்கரவர்த்தி நயினார் என்ற ஒரு பெரிய தமிழ் அறிஞர், அவர் பெரிய தமிழறிஞர்கள்லாம் அழைச்சி பேச வைக்கப்பட்டாங்க. அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். நான் அவர் சொன்னார், பெரியார், நான் முத திருக்குறள் மேலே எனக்கு கோபம் வந்தது எல்லாமே இந்த உரையை படிச்சுட்டு தான். இந்த உரையில் அவன் என்ன சொல்கிறான்னா, திருக்குறள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பரிமேழகர் அறத்துப்பாலுக்கு எழுதுகிறார். அறம் என்றால் என்ன அப்படின்னு அவர் எழுதுகிறார். பரிமேழகர் மனு முதலிய நூலோர் விதித்ததை விதித்தபடி ஒழுகணும், அவன் சொன்னபடி நடக்கணும், விளக்கியன ஒழிதணும், அவன் வேண்டான்னு சொன்னது விட்டுறணும், அதுதான் அறமாகும் அப்படின்னா அறத்துப்பால் இந்த தலைப்புக்கே விளக்கம் தர்றாரு. அதை படித்த பெரியார் கோபம் தான் வந்திருக்கு. ஏன்னா இப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா கோபம் வந்திருக்கும். உரையாசிரியரிடம் நான் படித்துத்தான் முதல்ல எரிச்சல் வந்தது, பின்னால் தான் அறிஞரிடம் கேட்டு நான் சரியான பொருளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திருக்குறளுக்கு உரை எழுதணும்னு ஒரு குழுவே நியமித்தாங்க அந்த மாநாட்டு. அதெல்லாம் மூவாவும் இருந்தார். வரதராசனார், பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர், பாரதிதாசன், புலவர் குழந்தை, தேப்போ மீனாட்சி நினைக்கிற அவரு தமிழறிஞர், இவங்கெல்லாம் வச்சு ஒரு குழு திருக்குறளுக்கு சரியான பொருளை எழுதுவதற்கு, உரை எழுதுறதுக்குன்னு ஒரு குழு போடுறாங்க. எந்த தமிழ் புலவனும் எழுதலை. புலவர் குழந்தை ஒரு உரை எழுதினாரு, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு உரை எழுதினார். ரெண்டு பேரும் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். வேற தமிழ் அறிஞர்கள்லாம் யாரும் எழுதலை. அப்ப என்ன பொருள்? திராவிடர் கழகம்னா தமிழ் மீது கொண்டிருந்த அக்கறை, திருக்குறள் மீது கொண்டிருந்த அக்கறை போல புலவனு யாரும் சொல்ல. இப்ப சொல்லிக்கோம் திருக்குறள் பெரியார் சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு இல்லையான்ட்டு. எப்போ மக்களிடம் வந்தது, அலமாரிக்குள்ள புலவர் அலமாரிக்குள் இருந்த திருக்குறளை மக்களுக்கு கொண்டு வந்து பெரியார் எளிய விலையில் அச்சிட்டு மக்களிடம் விட்டார். எளிய விலைன்னா ஒரு எடுத்துக்காட்டு 6 அணான்னு விலை போட்டு வித்துட்டார். அறிவிச்சு அனுப்பிட்டாங்க புத்தகங்களை. அப்புறம் கணக்கு பார்த்தோம்னா தப்பா கணக்கு போட்டான். 5 அணா தான் அது விலை, அடக்க விலைக்கு கொடுப்பதுன்னு முடிவு பண்றாரு பெரியார். அடுத்த நாள் அறிக்கை விடுறாரு, விடுதலையிலே அறிக்கை வருது. தவறாக நாங்கள் கணக்கிட்ட போது 5 அணா தான் அடக்கம் ஆகிறது, தவறாக 6ன்னு போட்டிருக்கு. அதனால விற்கும் புத்தக கிடைக்காரர்களும் 5 அணாவுக்கு விற்குமாறும், வாங்குபவர்கள் கேட்டு இந்த விலையை சொல்லி வாங்குமாறும் கேட்டுக்கொள்ளுதான் அறிக்கை விடுறாரு. ஆனா உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவோம், முகவரெல்லாம் வித்துக்கோ, அதுக்கான அது இழப்பை நாங்க சந்திச்சுக்கிறோம். ஆனா மக்களிடம் போகணும், ஒரணா அதிகமாக இருந்தால் வாங்க மாட்டானோ நினைச்சிட்டு சொன்ன பெரியார் தான் திருக்குறளை பரப்பி வர எந்த புலவம் பண்ணான்னு சொல்லணும். சரிங்கண்ணா, அடுத்தது நம்ம பெரியார் என்று யார்கிட்ட ஒரு கருத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலுமே அவங்க முன்வைக்கிறது, அவர் தன்னை விட வயதில் சின்ன பொண்ணை திருமணம் செஞ்சிட்டாரு, வளர்ப்பு மகளை, அதாவது தன்னை விட சின்ன வயசு பொண்ணை திருமணம் செஞ்சிட்டாருங்கிறத விட வளர்ப்பு மகளையே திருமணம் செஞ்சிட்டாரு, வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த வயசில் இப்படி செஞ்சவர் அவர் பெண்ணியம் பேசுகிறாரு, பெண் உரிமையாக போராடின தலைவரா அப்படின்னு கேட்குறாங்கண்ணா. சரி, இல்லை இதை சொல்கிறவங்க முதல்ல வளர்ப்பு மகள்லாம் எந்த வயசுல யார்கிட்ட இருந்து தத்து எடுத்து வளர்த்தாருன்னு முதல்ல சொல்லணும். சும்மா அடிச்சு விடுறது, போய் அடிச்சு விடலாம எவனோ பேசிட்டு போட்டுன்னா அடிச்சு விடுறது. இது பெரியாரின் எதிரிகள், பெரியாரை அவமானப்படுத்த நினைக்கிற பெரியார் சிந்தனைக்கு எதிரிகள் தான் இதை பேசுறாங்க. பெரியாரிடம் மணியம்மை வந்தபோது அவங்களுக்கு வயசு 26. பெரியாரின் நண்பரின் மகள் அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இயக்கத்திற்கே நான் முழுமையாக பயன்படுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தவங்க. ஏன்னா பெரியார் 1930 ஈரோடு மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். நமக்கு பொருளாதார ரீதியாக பலப்படுத்தி கொண்டவுடன் கிறிஸ்துவ மிஷனரிகளை போல் மக்களிடம் சென்று நம் கருத்துக்களை பேசுவதற்கும் நம் புத்தகங்களை விற்பதற்கும் அவர்களுக்கான சம்பளம் கொடுத்து பெண்களை நியமிக்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ மணியம்மை நினைக்கிறாங்க, நான் அந்த பணிக்கு போவேன், சம்பளம் வாங்காமல் அதை செய்ய தயாரா இருக்கேன், ஏன்னா அப்பா இருக்கிறாருன்ட்டு. ஆனா திடீர்னு அவங்க அப்பா இறந்த பின்னால இவங்க மணியம்மையார் அதற்கு முன்னாலே சொல்றாங்க பெரியாரோட சொல்லணும் இல்லை, ஆனா இறந்த உடனே பெரியார்கிட்ட வர்றாங்க. அவர்கள் வந்தபோது வயசு 26. திருமணம் நடந்த போது அவங்களுக்கு திருமணம் நடந்த போது அவர்களுக்கு வயது 30. அப்போ குழந்தைய வளர்த்தாருன்னா பெரியார் எந்த வயசுல வளர்த்தாருன்னு சொல்லணும். அவங்க எந்த வயசுல எடுத்து வளர்த்தாரு. வளர்ப்பு மகள்லாம் அப்படிதான், 26 வயசே வளர்ப்பு மகளா இருப்பா. கூட்டு வரது 26 வயசு பொண்ணையா வளர்ப்பு மகளா கூட்ட முடியும். 5-6 ஆண்டுகள் வந்த உடனே கூட உடனே பெரியார் அவங்க புலவர் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தவங்க இடைநின்றுட்டாங்க. அதனால அதை திருப்பியும் படின்னு குலசேகரப்பட்டினம் புலவர் கல்லூரி கொண்டு சேர்க்கிறாங்க.
அவங்கள கொண்டு போய் அப்போ வந்து அவங்க அப்போதே சிடி நாயகம் என்ற ஒரு இந்திய எதிர்ப்பாளர் முக்கியமான தலைவராக இருந்தவர். அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு புலவர் கல்லூரி நடத்திட்டு இருந்தார். அதில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்கிருந்த போதே சிடி நாயகம் அவங்களும் ஒவ்வொரு நாளும் பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. கல்லூரியிலையும் படிச்சுட்டு தேர்வு எழுதுறதுக்கு மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்தபோது அந்த ஊருக்காரன் இந்த அம்மாவை பார்த்துட்டு, என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கிற வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டியா, அவனுக்கு இப்படி தராறு பண்ணுறான், நான் பரிசு எழுத போன விட மாட்டேங்குது, இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க வந்து தன்னுடைய சான்றிதழ்லாம் காட்டினதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் காட்டினதுக்கப்புறம் அனுமதிக்கிறாங்க. ஆனால் போகிறதுக்குள்ள நேரம் முடிஞ்ச போச்சுன்னா ஹாலை மூடிடுறான், அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தேர்வும் எழுத முடியல. அந்த நிலையில் தான் மீண்டும் வந்து இயக்க பரப்புரை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட மணியம்மை அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது விடுதலையில் நான் பெரியாரோடு பயணம் செய்த காலத்தில் நான் அறிந்து கொண்டது, அவர்களுக்கு நாம் பெண்களிடம் போய் பேசுவதற்கும் அவரிடம் போய் நம் கருத்தை சொல்லுவதற்கும் அவரிடம் இயக்க நூல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் பெண்கள் வேணும், அவங்களுக்கான வருமானத்துக்கு நம்ம வந்து கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம் என்ற கருத்தோடு இருக்கிறாரு. எனவே தயவு செஞ்சு யாராக இருந்தால் வாங்கினா நம்ம ஒரு அறிக்கை விடுதலை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருந்த பெண் அவங்க. அடுத்து பெரியார் அந்த கட்டத்தில் பெரியார் தன்னுடைய நண்பர்கள் மீது உடன்பயணியாற்றிய தோழர்கள் மீது குறிப்பாக தன்னுடைய அண்ணன் மகன் சம்பத் அவரே கூட வந்து சும்மா மேற்போன அரசியலும் ஆழ்ந்த இது இல்லாமல் அப்படியே சுத்துற மாதிரி ஆயிட்டாரு என்ற வருத்தம் பெரியாருக்கு இருக்கிறது. அவருக்கு கொடுத்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறார். ஏன்னா சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் திருமணம். அப்போ பண்ணலாம் என்ன சொல்லிருக்கலாம்னா, ஏன் நீங்கள் தத்தெடுத்திருக்கலாமேன்னு சொல்லலாம். 30 வயது பெண்ணை தத்தெடுக்க முடியாது. அப்போது பழைய சட்டப்படி பெண்களையே தத்தெடுக்க முடியாது, ஆண்களை தான் தத்தெடுக்க முடியும். இப்போதான் வந்து திருத்தம் வந்து அம்பேத்கர் இந்து கோட் பில்ல தான் பெண்களையும் தத்தெடுக்க முடியும். அப்போ வந்து பெண்களை தத்தெடுக்க முடியாது, இடத்துல மைனர் தான் எடுக்க முடியும். அவங்களே வந்து மைனர் தான் எடுக்க முடியுமே தவிர மேஜரானவங்க எடுக்க முடியாது. இப்படி சட்டம் இருந்ததுனால வேற வழி இல்லை. அவர் ஏற்பாடு என்று தான் எழுதுவார். திருமணம் செய்து நான் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கேன் என்று தான் எழுதுவார். அது வந்து அவர்களை இயக்க சொத்துகள் பாதுகாப்பாளர் கட்சிக்கு இல்லை. அதில் பல பேர் வந்து கட்சிக்கு தலைவர்னு போட்டார், அதிலே எழுதுவார் அவர். என்னன்னா அடுத்து வந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு உரிமை உள்ளவராக இருக்கணும் அதில். ஏன்னா ஒரு ஃபவுண்டர் மெம்பர்ன்றவங்க வந்து சொத்துக்குரியவர்களும் அதில் இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ப்ராப்பர்ட்டி வந்து மனைவி என்றால் இவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சொத்து போகும். அப்போ சொத்து என்பது இயக்கத்துக்கு வந்த நன்கொடை மட்டுமல்ல, பெரியாரின் காலங்காலமாக பெரியாருக்கு வந்த சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்களும் இருக்கு அதில், இவர் சம்பாதித்த சொத்துக்களும் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை பண்றாரு அவர். அதை வந்து அவங்க பேர்ல எழுதி வச்சது மட்டுமில்ல, அதுலேயே அழகாக குறிப்பிடுவார். மணியம்மையாருக்கு செல்வதற்கும் அவரோடு இன்னும் 5-6 பேரை இணைத்து ஒரு அமைப்பாக உருவாக்கி அவர்கள் பொறுப்பில் சொத்துக்களை விட இருக்கிறேன்னு தான் எழுதியிருப்பார். மணியம்மையார் எடுத்து செலவு பண்ணுறதுலாம் உரிமை கிடையாது. அது வந்து ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவார். அது பின்னால் 52 பண்ணார். 49 பண்ணி 52 ட்ரஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அது வந்து மணியம்மையும் லைஃப் மெம்பராக இருந்தாங்க. அவங்க வாழ்நாள் உறுப்பினர். அவங்க பல பேரை இன்னும் 6-7 பேரை சேர்த்து தான் இது உருவாக்குனார். அவங்க தான் கட்சியை அந்த பணத்தை நிர்வகிக்க முடியுமே தவிர மணியம்மை இல்லை. அப்போ சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுகிறார்கள், நான் வந்து இயக்கத்துக்கு தலைவராகனா எப்படி ஒருத்தர் நியமிக்க முடியும், இதை நம்ம மடமா, அவர் சொல்றாரு, இதை நம்ம மடமா, அடுத்து என்னுடைய பையன் வருவான், என் பொண்ணு வருவா, என் மனைவி வருவான்றதுக்கு கட்சிக்காரில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? கட்சிக்காரர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அவர் தொடருவார், இல்லைன்னா வேற தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் மறைச்சிட்டு வளர்ப்பு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார், வளர்ப்பு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா என்னன்னா, பெற்ற பெண்ணை திருமணம் பண்ணிருக்கான் பிரம்மா. அவன் புராணம் பாகவதத்தில் இருக்கு, பிரம்ம புராணத்துல எல்லாத்துலயும் இருக்குது. இதை ஒரு பயம் பேச மாட்டான். இதை நாம் பேசியிருக்கோம். ஆனா இது எவனாவது பேசணும், இதை பேச மாட்டான். இந்த பிஜேபிக்காரங்க கேட்க, பிரம்மா வந்து மகளை கல்யாணம் பண்றாங்க, பெற்ற மகளை. அதற்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தனக்குனுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்குது. இது எல்லாம் சொல்ல மாட்டான். பெற்ற மகளை வளர்த்த மகளை கல்யாணம் பண்ற, வளர்த்த மகளை இல்லடா பெற்ற மகனை கல்யாணம் பண்ற அவங்க பிரம்மா. அதனாலதான் நாங்க பிராமணர், பிரம்மா தலைமையில் வந்து பிராமணர்னா அவன் யோகிதை அதுதான், முன்னோர் யோகிதை அதுதான். அதை விட்டு நம்மிடம் கேள்வி கேட்டு கொண்டிருக்காரு. அதனால் என்னன்னா, இப்போ தன்னோட சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்த முத்துராமலிங்க தேவர் வந்து ஜாதி தலைவர் ஆயிட்டாரு. ஆனால் பெரியார் தன்னோட சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் கல்யாணம் பண்ணவர் புரட்சியாளர் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த கருத்தும் இப்போ சீமான்கிற பொறுக்கி தான் அதை சொன்னான். அந்த பேசினான்.
அப்போது சொத்துக்களே கொடுத்துட்டார்ல முத்துராமலிங்கர் எழுதி, அது அவங்ககிட்டே இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த சொத்துக்களை திரும்பவும் எழுதி வாங்கப்பட்டது, எல்லாத்துட்டையும் வாங்கி அப்புறம் கல்லூரி கட்டினாங்க. அவன் வந்து சொத்துக்களை எழுதலாம் வந்து அவரால் பெயரால் கல்லூரி கட்டப்பட்டிருக்காரு. 2 பேர் திருப்பி எழுதி கொடுத்த மறுத்து விட்டார்கள். யாருன்னா இவருடைய உறவினர்கள், அக்கா மகனை நமக்கு நம்ம 2 நெருங்கிய உறவினர்கள் மட்டும் திருப்பி எழுதி கொடுக்கல. எம்எல்ஏ எழுதி கொடுத்து எனக்கு தான்ட்டான். ஆனால் இவங்க சொல்றாங்கல்ல தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களாம் எழுதினாருன்னா அவங்களாம் திருப்பி கொடுத்துட்டாங்க சொத்தை, எழுதி வாங்கி கொண்டார்கள், பண்ணல. சரி, அப்படியே இருந்திருந்தாலும் சரி கொடுக்கட்டும், அதனால என்ன, நல்லதுதான். கொடுத்துட்டு போனா 5 பேர் கொடுக்கறதோட பெரியாருடைய சொத்துக்கள் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் கொடுத்தது சிறப்பா, இல்ல தனக்கு வேண்டி ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு போறது சிறப்பா என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். 2ஐயும் சேர்த்து யோசித்து பார்க்கணும். அப்புறமா இந்த அம்பேத்கர் வந்து எவ்வளோ பெரிய அறிஞர், அதிகம் படிச்சிருக்காரு, அதிக புத்தகங்களை எழுதியிருக்காரு, அதிக புத்தகங்களை வாசிச்சிருக்காரு, அடுத்து அதிக நாடுகளில் பயணம் பண்ணியிருக்காரு. ஆனாக்கா ஒரு 3வது கூட படிக்காத ஒரு பெரியார், அவரையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இவங்க வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி பார்க்கறதே முதல்ல தவறு அப்படின்னு சொல்லி சீமான் மேடையில் ப்ரெஸ் மீட்டில் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சொல்ல பயன்படுத்திகிட்டே இருக்காரு. எனக்கு தலைவர் அயோத்தியாஸ் சொல்கிறாங்கல்ல, அம்பேத்கரை போல புரட்சியாளர்ன்ட்டு. அயோத்தியாசருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன போய் சொல்லுவாங்க, அவங்க என்ன அவர் படிச்சிருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ரெட்டமலை சீனிவாசனா பிஎல் படித்தார், ஆனால் இந்து மதத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொன்னார். அவரை ஒப்பிடுவாங்களா அவரோட? இது கருத்துகள், கொள்கைகள், அவருடைய பணிகளை ஒட்டி தான் 2 பேரையும் ஒப்பிடுறாங்களே தவிர அவங்களுடைய கல்வி தகுதிக்காக 2 பேரும் ஒப்பிட்டு சொல்ல. அதே அளவுக்கு படித்த ஒரு பெரியார்னு யாரும் ஒப்பிடல. இன்னும் ஒரு சொல்லணும் செய்தியை, 50களில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பயிற்சி பெற்று ஏ பத்மநாபன் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி ஐஏஎஸ் முடிக்கிறார். அவர் வந்து பட்டியலினத்தில் பிறந்தவர். அவர் ஐஏஎஸ் பயிற்சி முடிந்த பின்னால் அங்கு அம்பேத்கரை சந்திக்க போகிறார். அவங்கெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. வணக்கம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், ஐஏஎஸ் நான் முடிச்சிருக்கேன், எங்களுக்கு நாங்கள் எந்த வகையில் அங்கே தமிழ்நாட்டில் போய் மக்களுக்காக பணியாற்ற முடியும் அப்படின்னு எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு அறிவுரையும் வேண்டாம், உங்கள் ஊரில் தான் பெரியார் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு, அவர் சொல்கிறது செய்யின்னு சொல்கிறாரு. அப்போ பெரியாரிடம் அம்பேத்கரிடம் அறிவுரை கேட்ட தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரிக்கு அவர் அறிவுரை சொல்றாரு, ஐஏஎஸ் அதிகாரின்னு அவருக்கு தெரியாத சொல்லி தான் சொல்றாரு. அவரு நீ போய் பெரியார்னு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்றாரு. அப்போ என்ன பொருள்? தான் சொல்ல வேண்டியதை அவர் சொல்ல போகிறார், தனக்கு இணையானவராக நினைத்து கொண்டுதான் சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத இந்த அறிவு கெட்டவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசி திரிகிறதும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு வாடகைக்கு பேசுகிற வாய்கள், அது எதை வேணாலும் பேசும். ஆனா அப்படி இல்லை. அது அந்த புரிதல் முதல்ல வரலாற்றை படித்து கொண்டு செய்திகளை அறிந்து கொண்டு விமர்சனம் வைக்கணும். ஒன்றும் படிக்காம 4 வரியை படிச்சுட்டு பெரியாரா சாமி இல்லைன்னவர் அதோட சொல்லுவோம் நிறைய பேர் இருக்கான். இப்போ அப்படியெல்லாம் குறுக்கியா பெரியார் இருந்தாருன்றது தெரியாது. ஆங்கில ஒரு ஐரோப்பியர் சொல்லுகிறார், சுயமரியாதை என்ற சொல்லில் தான் அத்தனை புரட்சிகளும் அத்தனை சிந்தனைகளும் அடங்கி இருக்கிற சொல்லது. அதை வந்து உலகில் அந்த சொல்லால் ஒரு இயக்கம் கட்டியவர் பெரியார் தான் என்பது எங்களுக்கு வியப்பாக இருக்குன்னு அவன் பேசுறான். எப்படி இருந்தாலும் இவருடைய பணிகள் தான், இவருடைய சிந்தனை வந்து சுய சிந்தனையாளர்கள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா வள்ளுவரை என்னன்னு சொல்லுவாங்க, வள்ளியாரன் இவர் சமமா படிச்சாரான்னு கேட்பாங்களா, இல்லை ஒவ்வொருத்தையும் கேட்பாங்களா இவர் சமமா படிச்சாரான்னு. இந்த அறிவு கட்ட மடையனுங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ஒருவேளை அவர் இருந்த நிலை வேறாக இருக்கலாம். இரவு கேட்டிருப்பாங்க, பகலில் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல அவரை. சரிங்கண்ணா, அடுத்தது என்னென்னா, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் படித்தாங்களா? எதற்கு எடுத்தாலும் பெரியாரை நீங்கள் முன்னெடுத்துறீங்களே, நாங்கள் சட்டை போட்டது பெரியாரால் தான், வேட்டி கட்டினது பெரியாரால் தான், நாங்கள் பள்ளிக்கூடம் போனது பெரியாரால் தான், படித்தது பெரியாரால் தான் அப்படின்னு ஏன் வேறு தமிழர் தலைவர்களே இல்லையா? இவங்க வந்து பெரியார் போராடினார், பெரியார் மட்டுமே போராடவில்லை அப்படிங்கிறத முன் வச்சு பெரியார் அதில் கொஞ்சம் அதோட அவரோட பங்களிப்பு கொஞ்சம், ஆனால் நீங்கள் பெரிய ஐக்கியமாக தூக்கி நிறுத்துறீங்க அப்படின்னு அந்த கேள்வி இருக்குங்கண்ணா. பரவாயில்ல, அது நல்ல கேள்வி தான் கேட்டது கூட. அவங்க ஒரு கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேசணும், வாயில் பேசக்கூடாது. அதற்கு முன்னால் பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தில் பெரியாரே சொல்லுவார், பார்ப்பனர் 5-6 ஜாதி தான் படிச்சுட்டு இருந்தா அவர் குறிப்பிட்றாரு. அந்த
இவங்க அறிக்கையிலையும் இருக்குது, பார்ப்பன அல்லாதார் அறிக்கையிலும் இருக்குது. பெரியாரும் பின்னால் அந்த பார்ப்பன அல்லாதாரம்னா 5 ஜாதி தான் அனுபவிச்சுட்டு இருக்குன்னு பெரியாரும் பேசுறாரு. அவர்களை தவிர பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினர் எவ்வளவு பேர் பெரியாரின் வருகைக்கு முன்னால் படித்துக் கொண்டிருந்தார்கள், பெரியாரின் போராட்டத்தால் விளைந்த இடஒதுக்கீட்டுக்கு முன்னால் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருந்தாங்க, அதற்கு பின்னால் எவ்வளவு படிச்சிருக்காங்கன்ற கணக்கு தான் எடுக்கணும். அப்படி பார்த்தா படிக்கலையானா வள்ளுவர் எழுதாரு, வள்ளுவர் படிச்சாரா, பெரியார் வந்தோம் படிச்சாரா, கம்பர் பாட்டு எழுதினாரா, பெரியார் வந்தோம் படிச்சாரான்னு இல்லை. நாங்க சொல்றது பொது கல்வியை என்பதுதான் அது சொல்றோம். இந்த தமிழ் இந்த இந்துத்துவ குரூப் எல்லாம் சொல்லும், அந்த காலத்திலேயே பள்ளிக்கூடம் இருந்தது, வேத பாடசாலைகள் இருந்தது, மக்களுக்கு பொது கல்வி முறை இருந்ததா, அனைவரும் கற்றுக்கிற வாய்ப்புள்ள கொடுக்கிற கல்வி நிலையம் இருந்ததுன்னா பௌத்தர்கள் காலத்தில் இருந்தது. பௌத்தர்கள் வீழ்ச்சியை பார்ப்பனர்கள் அவன் இல்லாமல் அழித்த பின்னால் பள்ளிக்கூடங்கள் பூரா வேத கல்லூரிகள், ராமாயணம், மகாபாரதம், சோதிடம், இதுக்கான பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு புத்தகம், பியூட்டிஃபுல் ட்ரீ, அழகிய மரம்னு தமிழ் தர்மபால்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதில் பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாடம் கற்பிக்கப்படுதுன்னு எழுதியிருக்காங்க. அதை சொல்ல மாட்டான். பெரியாருக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய பள்ளிக்கூடம் இருந்ததும்மா. ஆயிரம் வந்து என்ன பள்ளிக்கூடம் இருந்தது, எதை கற்றுக்கிட்டான்? பொதுக்கல்வி என்பதை, அல்லது அறிவியலை படித்தவன், வரலாற்றை படித்தவன், புவியியலை படித்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் தெரியணும். அந்த பொதுக்கல்வி முறை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதுலயே நுழைய முடியாமல் நம்ம ஆளுங்க இருந்தாங்க. பார்ப்பனதார் இயக்கங்கள் தோன்றி வளர்ந்த பின்னால் அவங்க வச்ச நெருக்கடியில தானே நடந்தது இதெல்லாம். அதை புரிந்து கொள்ளாத இவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஆனா அவர் தான் படிக்க வச்சாருலாம் சொல்லல, வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தாரு தான். அவர் என்ன வாதியாரா சொல்லி தரத்துக்கு? அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகளை பெற்று தருவதற்கு அவருடைய உழைப்பு நமக்கு பயன்பட்டது. பாரதியார் வந்து மாதரதம்மை இழிவுபடுத்தும்னு மடமையை கொடுத்தோன்னு பேசினாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினாருமா. அதனால எங்க உணர்வுகள் போச்சுன்னு கேட்கிறேன். எவ்வளவு பேரை தயார் செய்தார் என்று கேட்கிறேன். கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்டவருக்கு பூணூல் போட்டாரு. சரி, பூணூல் போட்டா பெரிய ஜாதி ஆயிடுவானா? பூணூல் போட்டவன் தான் பெரிய ஜாதி ஆகுவானா? அது ரெண்டு இருக்குல்ல. அப்போ பூணூல் அணிவித்து உயர் ஜாதி ஆக்குனா பூணூல் போடணும். இவர் கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்டவருக்கு பூணூல் போட்டா இருப்பாங்க. சரி, நீ உன் பூணூல் அறுக்கிறது பெரியார் தான் கேள்வி கேட்டார். அரிசி ஒரு மூட்டை கொட்டி அது கல்ல பொறுக்கிறது சுலபமா, அரிசியை தனியா பொறுக்கி வைக்கிறது சுலபமானா? பூணூல் அவனுக்கு போட வேண்டாம், நீ 3 பேர் தான் போட்டிருக்க, 97 பேர் போடல, 3 பேர் அகற்றிட்டு எல்லாம் சமமாயிடுவோம். நீ அவனுக்கு பூணூல் போட ஆரம்பிச்சு எல்லாரும் பூணூல் போட்டாதான் பெரிய ஜாதி என்பது நியாயம். இப்படிப்பட்ட புரட்சிகள்லாம் அவர் செஞ்சுட்டாராம். அவரு பூணூல் போட்டாராம். அதை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதுதான் புரட்சியா சொல்றாங்க. சில சொற்களை பேசி விடுவது, பதிவு செய்வது, எழுதி விடுவது வந்து புரட்சி ஆகாது. அது மக்களிடம், வெகு மக்களிடம் எடுத்து செல்லப்பட வேண்டும். அவங்கள்ட்ட அந்த கருத்தை வந்து பரப்பணும், அவங்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடணும், அதை சட்டமாக்குவதற்கு போராட்டங்கள் நடக்கணும், அது செய்யணும். இதையெல்லாம் செய்து யாரும் நம்ம கேட்கிறோம். இடஒதுக்கீடு முறை என்பது ஆங்கிலேயர் காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தான். அது அமைதிப்படுத்துறது, இந்துக்களை இஸ்லாமிய தவிர்க்கிறதுக்காக 1919 கொடுத்தாங்க. மன்னிக்கலாம், 1909 கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன இடஒதுக்கீடு இருந்தது? எதுவும் கிடையாது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் இடஒதுக்கீடு முறையே வந்தது, வகுப்பாரி உரிமை முறையே வந்தது. அப்புறமா எப்படி இவங்க மற்றவங்க சொல்றாங்கன்னு தெரியல. அந்த அதுக்கு முன்னாடி பெரியார் வந்து துலக்கர்கள், கிறிஸ்டின் இவங்கெல்லாம் வந்து நாட்டை விட்டு போனாதான் அவங்கெல்லாம் நம்பவங்க இல்லை அப்படிங்கிற பிரிவினை பேசினாரு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்து காட்டணும். இல்லை, திராவிடர்கள் என்றால் யார் அப்படின்னு சொல்ற போது உழைக்கும் மக்களாக இருக்கிற அல்லது ஜாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் குறிப்பிடமா அவங்களும் தாழ்த்தப்பட்டவர் என்று குறிப்பிடுகிற மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அனைவரும் திராவிடர்களே ஆவார்கள்னு சொல்றாரு. எந்த இடத்துல இதை சொன்னார்னு சொல்லணும். தேர்தல் நேரத்தில் ராஜாஜியோடு அவர்கள் கூட்டு சேர்ந்த போது விமர்சனம் பண்றாரு. அங்க போய் விழுந்துட்டானே அவன், போய் பாப்பாங்கிட்ட போய் விழுவுறானே என்பதனால அவங்க மேல விமர்சனம் வைக்கிறாரு. உன்னதானே அவன் தானே கேவலப்படுத்தினான், அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கிறிய என்று அப்படி பேசியிருக்காரே தவிர என்னைக்கு அவன் நாட்டை விட்டு ஓட்டுனாரு. இவராவது சொன்னார் கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாம் சைத்தான்கள்லாம் பேசினாரு. அப்படியெல்லாம் பெரியார் சைத்தான்லாம் பேசல. இணை இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று சொன்ன பெரியார் எப்படி இதை சொல்லியிருப்பாரு? அம்பேத்கர் இறந்த போது கூட எழுதுறாரு, இந்த நாட்டில் மக்களுக்கு தங்கள் தன்னலம் கருதாமல் மக்களுக்கு புதிய சிந்தனைகளை ஊட்டுவதற்கு வந்தவங்கல்ல வள்ளுவர் காலம் விட்டுருங்க, புத்தர் வள்ளுவர்லாம்
நவீன காலத்தில் வந்து இவர் இயேசுநாதர், நபிகள், அதற்கப்புறம் நமக்கு வாய்த்தவர் வள்ளலார், அதுக்கப்புறம் வாய்த்தவர் நமக்கு அம்பேத்கர் என்று பெரியார் சொல்கிறார். அப்போ எதை வந்து இவர் சொன்னார், யாரை மறுத்தாரு, எதுக்கு இயேசுநாதரையும் முகமது நபியும் சொல்லணும்? இணையழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவர்கள் எப்படி நாட்டு விட்டு வெளியே துரத்துவார்? இந்த தத்துவம் சிறந்ததுன்னு சொல்றவரு, அந்த தத்துவத்தை பின்பற்றுகிற அந்த மதத்தை பின்பற்றுற ஊருக்கு போனா சொல்லுவார் அவரு. எந்த சொல்லை வைத்து கொண்டு சொல்லுவார், எந்த இடத்துல இருந்துன்னு சொல்லணும். ஒரு வரியை மட்டும் உருவனா, அந்த புராணத்துல ஒரு கதை இருக்கும். அதாவது அஸ்வத்தாமன்ற ஒரு யானை இருக்குது, அது செத்து போயிடுது. அதை வந்து சொல்லணும். ஆனா எப்போ இவன் வந்து அஸ்வத்தாமன் வந்து அர்ஜுனுடைய மகன், அப்போ எப்போ இவனை வந்து குழப்படிக்க வைக்கணுங்கிற, அர்ஜுனுடைய யாரோ பண்டவர்ல யாருடைய பையன் அவன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் சொல்றான். அந்த சமஸ்கிருதத்தை சொல்றதுல அஸ்வத்தாமா என்கிற யானை இறந்து விட்டதுன்னு சொல்லணும். அப்போ முதல்ல அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் யானை அப்படின்றதா அந்த மொழி வருது. அஸ்வத்தாமா அதே குஞ்சர அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தாமன் குஞ்சரங்கிறது யானை, அஸ்வத்தாமனோட பேர். ஹதே என்பது செத்து விட்டான் அப்படின்னு சொல்றது. அது அஸ்வத்தாமா ஹதேங்கிறப்ப வந்து உடனே கிருஷ்ணர் வந்து இதை எடுத்து ஊதுனாராம், சங்க. ஹதேங்கிற குஞ்சராங்கிற சொல்ல அவன் காதல் விடுவலையா, அஸ்வத்தாமன் செத்து போயிட்டானேன்ட்டு அப்படியே எல்லாம் திகைத்து போய் நின்றார்கள். அப்ப இவங்கெல்லாம் சோர்ந்து விட்டார்கள், போர்ல தோக்கடிக்கலான்னு இப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு எழுதுற மாதிரிதான். ஒரு வரியை எடுத்துட்டு 2 வரியை மட்டும் எடுத்து சொன்னான். நீ அயோக்கியன் அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம், மணி அயோக்கியன் அல்ல அப்படின்னு சொல்றோம். மணி அயோக்கியன்னு சொல்றப்பயே நீங்க சத்தம் போட்டீங்கன்னா, இல்ல மணி அயோக்கியன்ற வரைக்கும் எடுத்துட்டு போட்டா மணி அயோக்கியன்னு சொல்லிருக்காருங்க, ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காருங்கன்னு சொல்லுவோம். அல்லங்கிற சொல்லலாம் சொல்லலாம். நீ முழுமையாக சொல்லி அந்த பக்கம் அல்லது கட்டுரையுடைய முழுச வச்சு இந்த கட்டுரையில் சொல்லுறாருன்னா நம்ம எதுக்காக சொல்லப்பட்டாங்க கூட சொல்லலாம். எதுவும் இல்லை, 2 வரி பெரியார் துரத்தி விடணுட்டாரு. துலுக்கன் என்ற சொல் சாதாரணமாக பயன்படுத்த சொல்லுது. துலுக்கன் என்பது மரியாதை குறைவான சொல்லல், இப்ப யாரும் சொல்றது இல்லை, அப்போது பேசப்பட்டது. நீக்ரோ என்ற சொல் தான் அப்போது பயன்படுத்தப்படுது, நிகர் நீக்ரோ. இப்ப சொன்னா அது சட்ட விரோதம், அதுக்காக கைது பண்ணலாம். அப்ப அது இல்லை, இப்போ பிளாக்ஸ் மட்டும் சொல்றான். அப்ப நீக்ரோன்ற சொல்லி இயல்பாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஊர்ல யாருன்னா துலுக்கன் தான் சொல்றது வழக்கமாக இருந்தது. துலுக்கம், அவன் துலுக்கங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க, துலுக்கர்கள்னு சொல்லுவாங்க. அது துருக்கியிலிருந்து வந்தவரெல்லாம் துலுக்கர்கள் என்று கருதி கொண்டு வந்த காலம் அது. அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு கூட கேவலம் எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதுன்னு தான் வேணும். இப்போ நம்மள சூத்ரன் இப்போ சொல்ல முடியுமா? ஒருத்தர் சூத்ரன் அப்போ சொன்னான், அப்போ வந்து இப்போ எல்லாமே சூத்ரன் சொல்லிட முடியுமா? சொல்லிட்டு அவன் சாதாரணமாக போயிட முடியுமா? அல்லது ஜாதி பேரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அவங்கள வந்து சொல்லிட முடியுமா? அப்போ ஜாதியின் பேரால் அப்போல்லாம் அப்படிதான் கூப்பிட்டுருப்பான். அவன் யாரை சொன்னாலும் இவன் கவனங்க, இவன் ஆசாரிங்க, அவன் பறையங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பேசக்கூடாத சொற்களாக மாறி போயிடுச்சு. இல்லை, அப்போது வந்து இயல்பான சொல் தான். ஆனா இயல்பான சொல்லை கூட சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, தத்துவமாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைத்திருக்கலாம். அவங்க போகும்போது விமர்சனம் வச்சிருக்காரு. அவங்கள வந்து ஆப்கானிஸ்தான் துரத்தணும்னு சொன்னதாக சொல்றதெல்லாம் பொய். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஆட்சியில் இருந்த அமீர் அப்துல்லா என்பவரை, அமீர் அமானுல்லா என்பவரை பெரியார் மிகவும் பாராட்டியிருக்கார். அதாவது உலக அளவில் இருந்த ஆட்சியாளர்களில் முஸ்தபா கமால் பாஷாவையும் அமீர் அமானுல்லா என்ற ஆப்கானிஸ்தானத்தின் அரசரையும் தான் அவர் ரொம்ப பாராட்டியிருக்கிறார். இவர் ஆப்கானிஸ்தான் துரத்தியர்னு சொன்னாராம். பெரியார் காலத்தில் ஆப்கானிஸ்தானத்தை ஆதரித்து பேசியவர் பெரியார். அதே போலனா இப்போ இடஒதுக்கீடால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லி பெரியார் இயக்கம் மேடை பேசினாலுமே கூட, ஆனால் தலைமை ஆசிரியர் வந்து தன் தலைமை ஆசிரியர் அறையில் உட்கார்ந்துருப்பார். மகனையோ மகளை அழைத்து செல்லுகிற பெற்றோர்கள் அவங்கள்ட்ட கேட்டு பெயர் என்ன, அப்பா பேர் என்ன, அதெல்லாம் எழுதுவாங்க. பிறந்த தேதி என்ன, உங்கள் ஜாதி என்னன்னு கேட்டு எழுதுறாங்கன்னு வச்சு, ஜாதின்னு சொல்லி எடுத்துலாம். கம்யூனிட்டி கூட வேண்டாம், வகுப்பு வேண்டாம், ஜாதியே கேட்குறாரு, எழுதிக்கிறாரு. எந்த ஜாதி என்ன பிரிவுன்னா அவருக்கு தெரியும் தலைமை ஆசிரியர். ஒருவேளை மோஸ்ட் பேக்வேர்டில் எதை போடலாம், இவரை வந்து முடிதிருத்தவரா, சரி நான் விதர்ன்னு சொன்னார்னா மோஸ்ட் பேக்வேர்டில் போட்டுருவார். இல்லை இவர் வந்து வேற ஜாதியை சொல்றாருன்னா இவரும் பேக்வேர்டு. இல்லை ஒரு ஜாதியை சொன்னார்னா ஷெட்யூல் காஸ்ட், அவரு பட்டியல் படுத்திக்குவார், அவரு அதில் போட்டுக்குவார். இவங்கள்ட்ட கேட்டுறாரு, கேட்டு முடிச்சு எழுதி வாங்கிய அவர்கிட்ட வாங்கி கையெழுத்து வாங்குவார். அப்புறம் தான் அட்மிஷன் லிஸ்ட் எழுதுவார். வாங்கிய சான்றிதழை அலமாரியில் வச்சுட்டாருன்னா திரும்பவும் இந்த பையன் ஒன்று பள்ளிக்கூட பையனோ பொண்ணோ பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போறப்போ சான்றிதழ் வெளியெடுப்பார்.
திரும்ப அதை எழுதி கொடுப்பார். அல்லது 12ஆம் வகுப்பு முடிக்கிறப்போ எடுத்து எழுதி கொடுப்பார். 10 ஆண்டுகள் அது வந்து யாரும் 12 ஆண்டுகள் யாருமே அதை பற்றி பேசல. ஆனால் ஒவ்வொரு நாளும் மேட்ரிமோனின்னு விளம்பரம் வருது. இந்த ஜாதியில் வன்னியர் மேட்ரிமோனி, தேவர் மேட்ரிமோனி, வேளாள் மேட்ரிமோனி எல்லாம் வருது, நிறைய மேட்ரிமோனி. இவனே விளம்பரம் கொடுப்பான். இந்த பிராமண இதில் வைஷவ பிராமணர், இந்த கோத்திரம், இந்த ரிஷி சேர்ந்த இவ்வளோ சம்பளம் வாங்குற மணமகனுக்கு அதே கோத்திரத்தை சேர்ந்த அதே பிரிவை சேர்ந்த வைஷ்ணவனா வைஷ்ணவனே இருக்கணும். பாப்பான் தானா சைவம் இருக்கும் போனால் கல்யாணம் பண்ணி மாட்டான் ஐயங்காரு. அதே சேர்ந்தவன்னு விளம்பரம் கொடுத்து வெளிநாட்டில் இருக்கும் விளம்பரம் கொடுப்பான். வெளிநாட்டில் பணியாற்றுகிறேன்னு போடுவான். அப்போ அதுல ஜாதி வருமா? ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையில போடுற செய்தியில அல்லது வீதிகள்ல போறப்போ, டேய் ஏடா நீ வந்து ஒரு நாசோ பையன் என்கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்கறவங்ககிட்ட, அல்லது கவுண்டர் வர்ற எஜமான்றன்னு எந்திரிச்சு நிக்கிறவங்ககிட்ட அதுல ஜாதி வருமா? அதை பற்றி ஜாதியை பற்றிய விவாதங்கள், ஜாதியை பற்றிய புரிதல் வருமா? அலமாரியில வச்சிருக்கிற சான்றிதழ்லேருந்து உங்களுக்கு ஜாதி உணர்வு வருமா? ஜாதி வேற்றுமை வருமா? ஜாதி வேற்றுமை இருப்பதால் தான் இடஒதுக்கீடு வந்ததே தவிர, இடஒதுக்கீடு கொடுத்தலாம் ஜாதி ஜாதி இல்லைன்னா அது ஜாதி வேற்றுமை பார்த்து தர்றான், ஒதுக்குறான். இவங்களுக்கு சொல்றீங்க நந்தனார் கதையை படிக்கிறோம், நந்தனாரை கோயிலுக்குள்ள விடலன்னு சொல்றோம், ஏகலையும் வில்வத்துக்கத்தை விரல வெட்டினான்னு படிக்கிறோம். இதெல்லாம் எதிலிருந்து வந்திருக்கும்? அப்பெல்லாம் ஜாதி இருந்ததா இல்லையா? அப்பெல்லாம் கம்யூனிஸ்ட் சீட்டு கேட்டா இருந்தாங்க. நந்தனாருக்கு கம்யூனிஸ்ட் சீட்டு கேட்டாங்களா, இல்லை ஏகலைவன் கம்யூனிஸ்ட் சீட்டு கேட்டாங்களா, அல்லது யாருக்கு கேட்டிருந்தாங்க? அப்போ எப்படி அவங்களாம் ஒதுக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள்? அப்போ சாதி இருப்பதால் தான் இடஒதுக்கீட்டு முறை வந்ததே தவிர, இடஒதுக்கீட்டு முறை வந்ததால் ஜாதி வளரல, இருந்தது. அது காந்தி சொன்னார். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமை கேட்ட போது, அந்த மக்களுக்கு மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்தா பிரிவினை ஏற்பட்டு இந்து மதத்துலன்னாரு. ஏன்னா அதுக்கு முந்தையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டாருமா. குடியிருக்கிறது தனியா சேரியில வச்சா, இவன் தனியா ஊர்ல குடியிருந்தான். அவனை குளத்து பக்கம் விடமாட்டான், இது பக்கம் விடமாட்டான், கோயில் பக்கம் விடமாட்டான். அதுல ஜாதி வரலையா? இரட்டை வாக்குரிமை கொடுத்துட்டா வந்துன்னு காந்தி சொல்ற பித்தலாட்டமா இதே பித்தலாட்டமா இவங்க பேசுறது. எனவே அது பொய்யானதுதான். இப்ப ஜாதி கூடாது என்று பேசுகிற பெரியார் இயக்கம், ஒருவர் வந்து தான் எந்த ஜாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி நோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோன்னா, அவங்களுக்கு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில் ஒரு தனி இடஒதுக்கீடாக இத்தனை சதவீதம் அப்படின்னு ஒரு முன்னுரிமை பெற்றுத்தர பெரியார் இயக்கம் போராடாதது ஏன்? போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம இப்பவும் கேட்குறோம், இன்டர் காஸ்ட் ஓட்டணும்னு கொடுன்னு சொல்கிறோம். இப்போ ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும். ஆணவ கொலைகள் வரப்போ அதுதானே கேட்டுகிட்டே இருக்கோம். தனி இடஒதுக்கீடு கொடு அவங்களுக்கு. ஜாதி இல்லைன்னு சொன்னவங்களை வச்சுட்டுலாம் கொடுத்துட முடியாது. ஏன்னா நாளைக்கு அவன் ஜாதிக்காரனா மாறாங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜாதி மறுப்பு திருமணத்தால் பிறந்த குழந்தை எப்பவும் ஜாதி மறுப்பு வந்து பிறந்த குழந்தை தான். அதில் வேணா வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அதாவது ஒரே சம அந்தஸ்தில் பிசியாக இருக்கும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா இப்போ அதை வந்து ஜாதி மறுப்புன்னு ஏற்றுக்கிறதுல சான்றிதழில் ஒருத்தர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவராகவும் ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அல்லது முன்னேறிய ஜாதி, அந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்ட பார்ப்பாங்கப்பா வேற ஜாதி இருக்குன்னா அப்படிதான் வந்து ஜாதி மருத்துவம் இருக்கு. அதில் வேணா முன்னுரிமை கொடுக்கலாம். ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தர் இருந்தாருன்னா, அல்ல ட்ரைபல் திருமணம் பண்ணால் அவங்களுக்கு 3 மார்க் கூடுதலாக கொடுப்போம், அவங்களுக்குள்ள பண்ணிட்டா 2 மார்க் தான் கொடுப்போம், இல்லை 1 மார்க் தான் கொடுப்போம்னா வெயிட்டேஜ் கொடுக்கலாம். நம்ம அதை கேட்குறோம், ஜாதி மறுப்பு இணையரின் குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்குறோம். நம்ம அதை கேட்டு சான்றிதழ் வாங்குறதுங்க. இன்னைக்கு நான் போய் எனக்கு ஜாதின்னு சான்றிதழ் கொடுப்பேன், நாளன்னைக்கு போய் கேட்பேன், நான் அந்த ஜாதி தானே, என் பிள்ளை காலேஜில் சேர்த்தணும், கொடு சார், இந்த டிசி சர்டிஃபிகேட் கொடு, எஸ் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பேன். அது வாங்கியது என்பது வந்து ஒரு பிரச்சார வலிமை உள்ளது தானே தவிர அது வந்து சட்ட உரிமைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மாற்றவே முடியாது. இவர் சான்றிதழ் வந்து இந்த ஊர்ல இன்னொரு போய் அந்த ஊர்ல கேட்பாரு, நான் இந்த ஜாதியில பிறந்திருக்கேன், எங்க அக்கா பையன் இந்த ஜாதி தான், பாருங்க சான்றிதழ், என் சித்தப்பா பையன் இதே ஜாதி, கொடுத்து எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு கேட்கலாம். அப்போ கோரிக்கையை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்புறமா இந்த சமத்துவபுரத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு குடியேற்கிறதுக்கு இடம் கிடைக்காம அவங்களுக்கு, அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் அந்த ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க, பொண்ணு வீட்டில் யார் எங்கே வலிமையாக இருக்காங்களோ அந்த ஜாதி ஆணவத்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சமத்துவபுரத்தில் தனியாக வீடு ஒதுக்கி கொடுத்தா அது பரவாயில்ல
அது எப்படி அவங்க கேட்குறாங்க, அது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சமத்துவம் கட்டி முடிச்சுனாலே ஆட்களை குடியாமறுத்துவானா, இல்லை இன்னொருத்தர் நம்ம ஊரில் ஒருத்தன் ஜாதி ஒருத்தர் மட்டும் வருவான்னு காலியாக ஒருத்தனே வச்சுட்டு இருக்க முடியும். 1 வச்சிருக்கலாம், 2 வச்சிருக்கலாம். 2 ஜோடி வந்துருச்சுன்னா அப்புறம் 3வது பேருக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் கொஞ்சம் தற்காலிகமான டெம்பரரி ஷெல்டர்ஸ், அதாவது அவங்க இருக்கிறது ஒரு இடம், அது அரசே கட்டி வச்சிருக்கலாம். தற்காலிகமாக ஒருத்தர் இடம் ஒதுக்குவது என்பது கட்டி முடிச்ச உடனே அதுக்கான இடங்களை எல்லாத்துக்கும் கட்டடங்களை பிரிச்சு, அதாவது 40 விழுக்காடு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஒதுக்குறாங்க. எண்ணிக்கை பலம் அவங்களுக்கு இருக்கும். பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏன் பாப்பானுக்கே கொடுக்குறாங்க. அதில் பார்ப்பனரும் உள்ள குடியிருக்காரு, பிற்படுத்தப்பட்டவரும் குடியிருக்காரு. அந்த இடம் என்பது எல்லா சமுதாயமும் சமத்துவமாக வாழ்கிற இடமே தவிர இது மாதிரி திருமணம் பண்ணவங்க மட்டும் வாழ்ற இடமா அது இல்லை. அதனால கட்டி முடிச்ச உடனே யாருக்கு இடம் ஒதுக்கிடுவாங்க. அல்லது இதற்காக ஒருத்தர் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டு வருவார் என்பதற்காக அதை வைத்துக் கொண்டிருக்க முடியாது காலியா. சரி, இந்த ஆண்டு வரணும்னு கொடுத்துட்டாங்க, ஒரு வீட்டை, இன்னொரு 2 வீடு, ஒரு 3 வீடு 5 வீடு வச்சிருக்காங்க, முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணும்? இருக்கிற வீடே ஒரு 30 வீடு கட்டுவான். அதுல எத்தனை வீட்டை காலியா வச்சிருக்க முடியும்? அது சரியான இல்லை. வேற அவங்களுக்கு பாதுகாப்புக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு தங்குவதற்கு இடம் ஏற்பாடு பண்ணிடலாம். அது அரசுகளுக்கு. அது வந்து இப்போ உயர்நீதிமன்றம் வழக்கிலேயே அது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, தற்காலிக ஷெல்டர்ஸ் ஏற்பாடு பண்ணும். அது அரசு நிதி நிலைமை எல்லாம் பொறுத்தது தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லேயுமே வந்து தனக்கு உடலிச்சை வந்தால் பெற்ற தாயிடமோ தங்கையிடமோ போ என்று பெரியார் சொன்னதாக ஒவ்வொரு முறையும் அதை சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்மா? இல்லை, பல நேரங்களில் பலர் தங்களுடைய விருப்பத்தை இன்னொருத்தர் மேலே சொல்லி தங்கள் விருப்பத்தை சொல்லிக் கொள்வார்கள். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா நான் தெரியல எனக்கு. ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா பாப்பானும் கூட போய் அவர் சேர்ந்துட்டார். குருமூர்த்தியும் இந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன் எழுதியிருந்தாரு. குருமூர்த்தியும் சோவும் போய் தான் நாம் தமிழன்ற பேரையே அவருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பாப்பானும் கூட அதிகமாக இருக்கிறப்போ இவர் பாகவதமெல்லாம் படிக்க சொல்லியிருப்பாங்க. டே படியா, நீ நல்லதையா, அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம் சொல்லியிருப்பாங்க, படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு செய்தி நான் சொல்லுவேன். பாகவதத்தில் இருக்கிற ஒரு இதை 3வது காண்டம் 12வது அத்தியாயத்தில் இருக்கிற 30வது ஸ்லோகம் சொல்றேன். யாராவது இவங்கெல்லாம் இருந்தால் கூட செஞ்சுட்டோம். 3வது காண்டம் 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். தந்தையே, அவங்க சொல்றாங்க, தந்தையே, நீங்கள் செய்வதை போன்ற முயற்சியை யாரும் எந்த கல்பத்திலும், கல்பகாலம்னு சொல்லுவாங்க, அதுல கூட செய்ததில்லையே, நீங்கள் இப்படி செய்யலாமா? வேற உங்களை தவிர யாராவது இப்படிப்பட்ட செயல்களை செய்வார்களா என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுவார்களா? நீங்க வந்து எல்லாருக்கும் யூ ஆர் தி சுப்ரீம் பீயிங் இன் தி யூனிவர்ஸ், உலகத்திலேயே பிரபஞ்சத்திலே நீங்க தான் மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்ட நீங்கள், ஸோ ஹவ் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு ஹாவ் செக்ஸ் வித் யுவர் டாட்டர் அண்ட் கேனாட் கண்ட்ரோல் யுவர் டிசையர்? நீங்கள் எப்படி உங்களுடைய பாலியல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உங்கள் மகளிடமே செக்ஸ் வைத்துக் கொண்டீர்கள், உடல் உறவு வைத்துக் கொண்டீர்கள், ஏன் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லையா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கிறான். யாருன்னா பிரம்மாவிடம் போய் ரிஷிகள் போய் கேட்குறாங்க, இப்படி பண்ணலாமா தந்தையே, நீ தானே உலகத்தை படைச்சவன், இந்த மாதிரி நாங்க எந்த கல்பகாலத்திலையும் யாரும் இது வரைக்கும் துணிச்சல் வந்தது இல்லையே, நீங்க பெத்த மகள்கிட்ட போய் உடலுறவு வைத்துக் கொண்டீர்களே, இதை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்கிறார். அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை சீமானுக்கு பழைய ஞாபகம் தந்தையன்னா பெரியார் ஞாபகம் வந்துருச்சோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து அவர் யாரோட இருக்காரோ அவங்க தந்தையை பத்தி சொன்னதுதான் அந்த வார்த்தை. அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்டுட்டேன், இருக்கா இல்லையான்னு. நான் இதை வந்து எந்த காண்டத்தில், எந்த அத்தியாயத்தில், எந்த ஸ்லோகத்தில்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சீமான் எந்த இடத்துல, எந்த நாளில், எந்த குடியரசு இதழில் அல்லது விடுதலை இதழில் இது வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இவனுங்க சில ஃப்ராடு பசங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல அவனுங்க எழுதுனது இவங்க ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் செந்தில் மல்லர்னு ஒருத்தர் எழுதினாரு, அந்த புத்தகத்துல சில ஆதாரம் அப்படி சொல்லியிருக்காரு பெரியார் அப்படின்னு சொல்றான். நான் சொல்றேன், இதை ஸ்ரீமத் பாகவதத்தில்
3வது கண்டத்தில் 12வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகத்தில் இப்படி இருக்கிறது. பிரம்மாவை பார்த்து கேட்கிறாரு, நீ எப்படி மகள்கிட்ட போய் உறவு வச்சுக்கிற, ஏன் உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர் பதில் சொன்னதெல்லாம் பெரிய கதை, அது நீளமா சொல்லிட்டே போகணும். இந்த சொற்கள் இருக்கிறா இல்லையா என்று அவர்கள் சொல்லட்டும். இதை மேடைக்கு பேசிட்டோம். உனக்கு எப்பவும் செக்ஸ்னா ரொம்ப விருப்பமான ஆளாச்சே, நீ எங்க பார்த்தா இந்த செக்ஸ் பிரம்மா செக்ஸை பத்தி பேச, அவரும் மகள்கிட்ட தான் போயிருக்காரு, ரிஷிகளே சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் இருக்கு, நீ பெரியார் எங்க பேசினார்னு சொல்லு. இல்லைன்னா நீ மீண்டும் பார்ப்பன அடிமை அவரோட கூடியால் அவங்க சொன்னதை பேசுற வாடகை பேச்சாளன் என்பது உறுதிப்படுத்துதாகும். அதுதான் நாங்கள் சொல்றோம். அந்த செய்தி தான். இப்போ வந்துங்கன்னா அவர் சீமான் மட்டும் இல்லை, அவங்க தொண்டர்கள் மேடை போட்டு பேசினா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் என்ன பெண் உரிமை பேசினார், ஒரு ஆண் 10 பெண்ணிட்டு போனாக்கா ஒரு பெண் 10 ஆணையிட்ட போகட்டும், அப்படி தான் சொன்னார். இதுதான் பெண் உரிமை. நான் கூட ஒரு பெண் பேச்சாளர் பேசி கேட்டேன். அவங்களுக்கு அந்த இருக்கிற ஆசையை அவங்க சொல்லிட்டாங்கன்னு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் சொல்லி இருக்கிறார், நீ உன் கணவன் வைப்பாட்டியில் வைத்துக்கொண்டு அவன்கிட்ட சொல்லு, நீ 2 வைப்பாட்டி வைத்துக்கொண்டா நான் 3 ஆசை நாயன் வைத்துக் கொள்வேன்னு சொல்லு, அப்புறம் பாரு அவன் என்ன ஆகிறான் என்று ஒரு இடத்துல சொல்றாரு. அதை இவர்கள் இன்னும் திருத்தி இவங்க விருப்பத்துக்கு, ஏன்னா இவங்க புத்திக்கு சில பேருக்கு கழுகு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் செத்த எளிதான் அது கண்ணுக்கு தெரியும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் கண்ணுக்கே தெரியும், அசிங்கமான விஷயம் தான் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த சொல்லை சொல்றாரு, கணவன் நீ 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயா, நான் 3 ஆசை நாயனை வைத்துக் கொள்வேன்னு சொல்லு, அப்புறம் பாரு அவன் என்ன ஆகுறான்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நீ உரிமையை உனக்கு மட்டும் ஏன் அவன் அப்படி பண்றான்னு மேற்கனே தான் பேசாம இருப்பான்றது சொல்லப்பட்டதை இவங்களே திருச்சி இவங்க விருப்பத்துக்கு, இவங்க ஆசைக்கு, விருப்பத்துக்கு கூட இல்லை, இவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, பல பேர்கிட்ட போலான்ட்டு. பெரியாரே சொல்லிட்டாரு போறான்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதற்காக சொல்வதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லைன்னா இந்த யோகியர்கள் இதை சொல்லணும், எந்த இடத்துல பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு என்று சொல்லணும். நீ இஷ்டத்துக்கு அடிச்சு விட புராண கதையாது, வாழ்ந்த மனிதர், நம்மோடு வாழ்ந்த மனிதருடைய பதிவுகள் இருக்கிறது, அவருடைய பத்திரிகை இருக்கு, ஏடுகள் இருக்கு, அதுல எந்த பத்திரிகையில எந்த நாள்ல நீ எங்க படிச்ச இதை சொல்லு. இல்லைன்னா நீ விருப்பத்துக்கு எதை வேணாலும் பேசிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி பொறுக்கிகள் நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க என்ன காசுன்னா என்ன வேணாலும் திம்பானுங்க, இதை சொல்லணும், காசு கூட அதை கூட திம்பானுங்க, அப்படி திங்கிற ஆட்கள் தான் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லட்டும். இல்லை அதுலேயும் சொல்றாரு, பெரியார் புத்தகங்களை அரசுடைமையாக்கணும், அரசுடைமையாக்கினா நான் ஆதாரத்தை நிரூபிக்க தயார் அப்படிங்கிறாரு. இல்லை ஏதாவது ஒரு நீதிமன்றங்களில் அரசுடைமையான புத்தகங்கள் மட்டும்தான் அவங்க ஆதாரமாக எடுத்துக்குவாங்கன்னு எப்படியாவது இருக்காங்கன்னா, இல்லை இவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது, நாட்டுடைமை ஆக்கல இல்லை, இந்தாலும் எங்கே படித்தான், நாட்டுடைமை ஆக்குனாதான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீ எதை எங்கே படிச்ச, இதுக்கு முந்தி உங்கள் எஜமான்ட்ட சொல்லி கொடுத்தாரா இப்படி பேசுங்க, எங்கே கிடைச்சதும். நீங்க எதையும் படிக்காமல் விருப்பத்துக்கு வாயில் வந்தாலும் அடிச்சு விடுறதா, நீ படிச்ச ஆதாரத்தான் கேட்கறோம். நீ உனக்கு ஒரிஜினலா போய் ஒரு இதைய விடுதலை பத்திரிகை விடுதலை கூடலாம் கேட்கல, எந்த புத்தகத்தில் படித்தீர்கள், அது எந்த தேதி ஏதாவது ஆதாரமா போட்டிருக்கு அதை காட்டுன்னு தான் கேட்கறோம், வேற ஒன்றும் நம்ம கேட்கல. இவன் போய் நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எங்க போய் காட்டுவான் இவன், நீ எங்கடா படிச்ச அப்படின்னா, நீ நாட்டுடைமை ஆக்குன்னா நீ எப்படி படிச்ச, நாட்டுடைமை ஆக்கலையே, உனக்கே தெரியாது எங்க படிச்ச. அப்ப இந்த ஃப்ராடுகள் தப்பிக்கிறதுக்காக சொல்றது, நீ எங்க படிச்சேன்னு சொல்லு. பெரியார் திடல்ல ஒளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, எப்படி இருந்தாலும் படிச்சான், இவன் எங்கிருந்து படிச்சான், சீமான், அது வேணும் இல்ல, நீ எங்கிருந்தையா படிச்ச, நீ அதை சொல்லு, இந்த இடத்துல தான் படிச்சேன்னு சொல்லு, அதான் கேட்கிறோம். நாங்க சொல்றோம், பெரியார் கும்பகோணத்தில் பேசினார், இப்படி ஒரு கதை இருக்குது, பிரம்மாவை பத்தி இப்படி ஒரு கதை இருக்குது, மகட்டே போலான்னு, இப்படி எல்லாம் கதை இருக்கிற அந்த மதத்தை தான் நீங்க பெருமை பேசுறீங்கன்னு அவர் சொல்றாரு. இது அதுல படிச்சியா நீ, அதுல என்னன்னு எழுதியிருக்கு, முன்னால பின்னால வெட்டிட்டு சொல்றியா நீ, இல்ல வேணே குறை சொல்லணுதுக்காக பொய்யா சொல்றியா, எங்களுக்கு தெரியும் அது. அப்ப எங்க படிச்சோம், எந்த புத்தகத்தில் படிச்சோன்னு சொன்னா போதும். அது நீ ஒன்றும் அந்த விடுதலை பேப்பரே கொண்டு என்கிட்ட காட்டுன்னுலாம் சொல்லலை, நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருந்ததுங்க படிச்சேங்க அப்படின்னு சொல்லட்டும். நாம அந்த புத்தகத்தை வெரிஃபை பண்ணலாம், நம்ம அவங்க மேல வேணா வழக்கு தொடுக்கலாம், நீ எங்க இருந்தா எடுத்தேன்னு கேட்கலாம். அந்த புத்தகம் சரியா தவிர நாங்க ஆராய்ச்சிக்கிறோம், பண்ணிக்கிறோம், அது பண்ணிக்கிறோம். நீ எங்க படிச்சேன்னு சொல்லு போதும். பெரியார் அவர்கள் வாழ்கின்ற பொழுது போராட்டங்கள் எல்லாம் ஒரு வீரியமான போராட்டமாக தான் இருக்கும். அவரோட இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சட்டத்துக்கு எதிராக
சட்ட எரிப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய வரைபடத்தை தமிழ்நாடு நீங்களாக விரித்ததாக இருந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த போராட்டம் தொடங்கி அந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த அரசு வந்து ஒரு முடிவை அறிவிக்கிற வரை அந்த போராட்டத்தை கைவிட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியார் அமைப்பு நடத்துகின்ற போராட்டம் எல்லாமே ஏதோ ஒரு நாள் அடையாள போராட்டமாக அதோடு நின்று விடுகின்றன. ஏன் பெரியார் அளவுக்கு வீரியமிக்க அந்த போராட்டத்தை இப்போது உள்ள பெரியார் அமைப்புகள் எடுப்பதில்லை? இல்லை, எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. பெரியார் வந்து சட்டேரி போராட்டத்தை ஒன்றும் செய்யலை. ஒரே நாள் தான் விநாயகர் சிலை உடைப்பு, ஒரே நாள் தான். ராமநாள் காஃபி கிளப்புக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தது. மற்றெல்லாம் ஒவ்வொரு நாள் தான் அது. ஆனால் போராட்டம் வீரியமானது அப்படிங்கிறது வேறு, அப்படி தான் நடந்தது. ஆனால் ஒரு சூழல் தான், அப்போது நடந்த சூழலுக்கும் இப்போ இருந்த சூழலுக்கும் இப்போ நாம் எந்தெந்த கோரிக்கையில் வைக்கிறோம் என்பது முக்கியம். இப்போ நம்ம வந்து ஜாதி தீண்டாமை கூடாதுன்னு ஒரு போராட்டம் வச்சு ஒன்றா தீர்ந்துடும், அதெல்லாம் ஒரு நாளில் தீராது. ஆனால் அது வந்து 1000-2000 ஆண்டுகளாக இருந்த அமைப்பை ஒரு 100 ஆண்டில் ஒரு இயக்கம் மாற்றி விடும் என்று சொல்ல முடியாது செய்யணும். ஆனால் வந்து நம்ம அதே சமயத்தில் பல இடங்களில் இரட்டை கோலைக்கு எதிரான போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம அப்படி நடத்துறதில்ல. இரட்டை கோலை உடைப்பு போராட்டம் நடத்தணும். போய் இருக்கிற இடத்துல உடைக்கிறது, அதுக்குன்னா வழக்கு போட்டால் போட்டோம், சிறையில் இருக்கட்டும் நம்ம பண்ணோம். அது நம்ம வந்து பின்னால் செஞ்ச போராட்டம். இப்போ தீண்டாமை கொடுமைகள் எங்கே நடக்குதோ அதன் மீது கவனத்தை ஈர்ப்பது அப்படின்றதுக்காக நான் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சால் கூட, இப்போது கோவையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் என்பது இந்த கவனத்தை ஈர்த்து அதற்கு பின்னால் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க செய்கிற அளவுக்கு பெரியார் காலம் என்பது போராட்ட காலம். உரிமையற்ற மக்கள் உரிமையை நோக்கி அந்த ஒரு உற்சாகத்தோடு இருந்த காலம். அது நமக்கு ஒரு தலைவர் கிடைச்ச வச்சு நம்ம உரிமை பெற்றுவிட வேண்டும் என்று. இப்போ நாம் இப்போ நிலவி கொண்டிருக்கிற காலம் வந்து அறுவடை காலம். பெரியார் போன்றவர் நடத்திய போராட்டத்தால் பெற்ற உரிமைகளை அந்த அறுவடையை வந்து மகசில கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறது தான் அவனுடைய கடமையாக இருக்கிறதா கருதுறானே தவிர, அதற்கான போராட்டங்கள் நடத்தியவங்க யாருன்ற வரலாறு தெரிஞ்சு கொள்வது அக்கறை இல்லை. அப்படி போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மக்களாகவும் இப்போ இல்லை. எனவே தான் அது வந்து வேளாண்மை காலம். இப்போது நம்ம அறுவடை காலத்தில் இருக்கிறோம். பெரியாரால் பலன் பெற்றவர்கள் எல்லாம் அறுவடையை கொண்டு போய் வீட்டில் வந்து மூட்டை மூட்டையாக அடிக்கிறது மட்டும்தான் கவனமாக இருக்காரே தவிர, யாரும் போராடுகிறவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், ஆதரவான கருத்தையாவது பரப்ப வேண்டிய நோக்கம் கூட இல்லாத மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இது வந்து அவங்கள வந்து அறிவூட்டி அவர்களை வணிதிரட்டி அதை போராட்டத்திட்டு செல்லுகிற அளவுக்கான பலம் நம்மிடம் இல்லை என்பது ஒன்று. இன்னொன்று, எப்போவுமே ஒரு தலைவர் வந்து நம்பகத்தன்மை என்பது ஒரு தலைவர் மீது ஏற்பட வேண்டும். அப்போ நம்பகத்துக்குரிய தலைவர் எது சொன்னாலும் கேள்வி கேட்காம போராட மக்கள் வருவாங்க. அந்த நம்பகத்தன்மை பெரியாரோடம் இருந்தது. அவர் சொல்லுகிற போராட்டத்தை பற்றி உனக்கு புரிதல் இருக்கிறதோ இல்லையோ, பெரியார் சொன்னார்னு போராட தயாராக ஒரு கூட்டம் இருந்தது. ஒன்று தேவை இருந்தது. பெரியார் இன்றைய தலைவருடைய ஆளுமை வந்து நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆளுமை பெற்ற தலைவராக இருந்தார். அவர் ஏதாவது சொன்னால் அவருக்காக இருக்காது, நிச்சயமாக நம்முடைய நலனுக்காக இருக்கும் என்பதாகத்தான் ஒரு போக்கு இருந்தது. அப்போ இருந்த கட்சிகள் மிக குறைவானவை. இருந்த கட்சிகளும் வச்ச விமர்சனங்கள் வந்து ஆரோக்கியமானவை. இப்போ மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்களும் பொய்யான செய்திகளை பரப்பும் அப்போ இல்லை. எனவே இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து போராட்ட இதுக்கு எதிரானது தான். அதனால் நம்ம இப்போது இருக்கிற நிலைக்கு வீரியமான போராட்டம் தான் செய்யறதா சொல்லலாம். மற்றவங்க அதை கூட செய்யாதவர்கள் தான் பெரியார் இயக்கட்டும் வர செய்கிறாங்க. ஒரு பெரியாருடைய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லுவான். சரி, அவர் வந்து தேசப்படையெறிப்பு, தமிழ்நாடு நீங்கள் தேசப்படையெறிப்பு, தேசிய குடியேறி போராட்டத்தை அறிவித்தவர் அவர். இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு பெரியார் மேலே விமர்சனம் செய்கிறவங்களாம் யாரும் கிடையாது. பெரியார் செய்யலைன்னா பெரியார் இறந்துட்டார், நீ செய், உன்னை யார் தடுக்கிறாங்க, செய்யலாமே. நீங்கள் பெரிய அமைப்பு, தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்ட அமைப்பு, 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்ட அமைப்புன்னு சொல்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தான் நமக்கு இப்போது உள்ள கேள்வி. இப்போ எந்த ஒரு போராட்டமே பார்த்திங்கன்னா, அதாவது இழந்த உரிமையை மீட்கிற போராட்டமாக தான் இருக்குதே தவிர புதிதாக உரிமை கேட்டு போராடுறதில்ல. ஏற்கனவே வாங்கி வச்ச உரிமை இழந்து அதை மீட்கிற போராட்டம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதே நடக்கலையே, அதிலே வெற்றி பெறலை. இப்போ நீட் என்பது வந்து அநியாயமானது தான். ஆனால் எதிரான தமிழ்நாடு மட்டும் போராடுது. இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும், அதான் 543 எம்பிகளை கொண்ட நாட்டில் 40 எம்பிகளை கொண்ட கட்சிகள் தான் போராட்டம் நடத்துதுன்னா அது என்ன தாக்கத்தை வந்து ஒன்றிய அரசு மீது ஏற்படுத்தும் என்பது முக்கியம். அப்போ அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. புதிதாக அமைந்த நாடு, அப்போ தான் ஜனநாயக நாடாக அமைந்திருக்கிறது.
ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்ற அச்சம் அரசுக்கும் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. மக்களை நாம் ஏமாற்ற தெரிந்து கொண்டோம், மக்கள் நம்மளை ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு தான் இப்போ ஆளும் கூட்டம் இருக்குது. இது ஒரு காரணம். சரிங்கண்ணா, வழக்கமாகவே திராவிட இயக்கங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்களும் சரி இல்லை மற்ற கட்சிகளும் சரி இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை கெடுத்து விட்டார்கள், இலவசங்களை கொடுத்து கொடுத்து கடனாளி ஆக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. தமிழ்நாடு எங்கே கடனாளியாக இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இல்லை, இத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்கு அரசு அப்படிங்கிற மாதிரி. அது அரசே அனுமதிக்குது எவ்வளவு வந்து கடன் வாங்கலான்னு. அதை விட குறைவான கடனை தான் தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது, அதுக்கு மேலே வாங்கல. அரசு ரிசர்வ் பேங்க்கு அதற்கு இத்தனை விழுக்காடு வாங்கலாம் என்று சொல்வதை விட குறைவான கடன் வாங்கி, ஆனால் பெற்றிருக்கிற வளர்ச்சி இதுவரைக்கும் 10 தொட்டதே இல்லை. எப்போவுமே கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு முறை, இப்போ மீண்டும் இப்போ வந்து இவருடைய ஆட்சியில் தான் 11க்கு மேலே நம்ம வந்து வளர்ச்சி விகிதம் போயிருக்கு. இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்போ வந்து கடனாயிடுச்சு சொல்ல முடியாது. நாம் வளர்ந்துருக்கிறோம், பொருளாதாரம் வளர்ந்துருக்குதுன்றது தான் பொருள். அது முதலீடு அப்படின்னு வச்சுக்கலாமா? எதுங்க? அந்த கடன் முதலீடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஆமாம், முதலீடுகளை. அதாவதுங்க 2 கடன் இருக்குது. ஒன்று ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஒன்று செஞ்சோம்னா தொடர்ந்து செய்யணும், சம்பளம் கொடுக்கறது தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம், அப்படி இருக்கும். இது நான் ரெக்கரிங்ன்றது தான் மீண்டும் மீண்டும் செய்யாதது. அது எதுனா தொழிற்சாலையை கட்டுவது போன்றவை நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு அணையை கட்டினீங்கன்னா அது அவ்வளோதான், ஒரே தடவை தான். சம்பளம் என்பது ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியான திட்டங்களுக்கு அவன் சேரவில்லை. அதை வந்து சொத்துக்களாக, அரசின் சொத்துக்களாக முதலீடாக மாற்றுகிறதுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து காலத்துக்கும் பலன் தருகிற காசு செய்கிற செலவு. அதனால தான் நம்முடைய ஜிடிபி விகிதம் உயர்ந்திருக்கு. ஏன்னாக்கா இப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கேள்வி எழுப்புறாங்க. 1000 ரூபா பணம் நாங்கள் கேட்டோமா, 1000 ரூபா மாதம் 1000 ரூபா பணம் நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லி மற்ற இவர் சீமான் போன்றவர்கள்லாம் எழுப்புறாங்க. காலை உணவு திட்டத்தை வந்து எங்கள் நாட்டில் கஞ்சி வடித்து 6 ஓடுனுச்சு, சாப்பாடு வடித்த கஞ்சி 6 ஓடின நாட்டில் நீ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து எங்களை என்ன பிச்சைக்காரன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பேசுகிறாரு. இது போன்ற இலவசங்கள்லாம் வந்து எங்களை பிச்சைக்காரன் ஆக்குற அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அப்படி அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வடித்த கஞ்சி 6 ஓடுனுச்சா இல்லை பஞ்சத்தில் இருந்து மக்கள் இப்போ தான் நல்ல முறையில் இருக்காங்களா? அது அவங்க தான் சொல்லணும். நமக்கு எப்படி பஞ்சம் இருந்ததில் பஞ்சத்தில் இறந்த காலமெல்லாம் இருந்தது. பஞ்சத்தில் இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள்னு சொன்ன கட்ட காலம் இருந்தது. இப்படி யாராவது இரவு உணவு இல்லாமல் தூங்குகிற ஏழைகள் அப்படின்னு யாராவது தமிழ்நாட்டுக்கான இல்லாத நிலை இருக்குது இப்போ. ஆனால் மற்ற மாநிலங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன, அந்த ஒன்றும் குறைஞ்சிடல. கஞ்சி 6 ஓடுனது சேரன் செங்கோட்டு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முந்தின்னு சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு முந்தி கஞ்சி 6 ஓடிச்சுன்னாக்க அவன் எத்தனை பேருக்கு சமையல் பண்ணியிருப்பான்? எதுக்காக கஞ்சி 6 ஓடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய சமையல் பண்ணணும்? அது மக்களுக்கு ஏதாவது உணவு போட்டு தான் செஞ்சுருக்க முடியும். வீட்டில் செஞ்சால் அதில் வர்ற கஞ்சி 6 ஓடாது. அந்த ஒரு சாலை இல்லாத, அந்த கால்வாய்கள் இல்லாத, வடிகால் இல்லாத நாடாக தான் இருந்திருக்கும். இல்லைனா அப்படி சாலைகளில் வந்து கஞ்சி ஓடுனா கூட. அப்போ அது எப்படி வளர்ச்சியாக இவங்க கணக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. அப்போ உண்மையிலே நாட்டில் வந்து சாலை வசதியும் அதில் வந்து கழிவுநீர் போகுவதற்கான வசதியும் இருந்திருந்தால் குறைஞ்சபட்சம் சாலையில் ஓடாது, கழிவுநீர்களே ஓடிருக்கும். கஞ்சி என்பது 6 ஓடுகிற அளவுக்கு வடிக்கிறதுனா ஒரு வீட்டு சமையலாக இருக்காது. அது மொத்தமாக 1000 பேருக்கு 2000 பேருக்கு சமையல் பண்ண இருக்கும். எதற்குன்னா சோற்றுக்கு வழி இல்லாதவர்களுக்கு சமைத்து போட்டிருக்கலாம். அது எப்படி வளத்தின் அடையாளமாக இவங்க சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதே போலனா பெரியார் வந்து தத்துவம் இல்லாத தலைவர், தான் தோன்றித்தனமாக அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை பேசி தெரிந்தவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. சீமானுக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் கைத்தட்டத்துக்கு கூட இருக்காங்க, அவர் சொல்கிறதும் உண்மைன்னு நம்புறதுக்கும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டியது இருக்குது. அந்த கைத்தட்ட அந்த தம்பிகளுக்காகவும் உண்மை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த கேள்வி முன்வைக்கிறோம். இல்லை, முதல்ல அவங்க வந்து அறிவு பெறாமல் இருந்த வரைக்கும் தான் நம்மோட இருப்பாங்கன்ற தத்துவத்தை மிக சரியாக புரிந்து கொண்டவர்கள். அவங்க தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னே வச்சிட்ருக்காரு. ஒருத்தர் வந்து அண்மையில் வந்து பிரபாரம் சந்திச்சார் இல்லையான பிரச்சனை வந்தது.
அப்போ ஒரு நாம் தமிழர் ஒருத்தன் பேட்டி சொல்கிறான், பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். அப்போ யார் அப்போ பிரபாகரனை விட சீமான் பெரிய தலைவர் நினைக்கிற தற்கொலைகள்கிட்ட நாம் போய் என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. ஆனால் தத்துவம் இல்லாத உலர்கள் எதை சொல்கிறாருன்னு தான் வேணும். அவர் மதத்தை பற்றி, ஜாதியத்தை பற்றி, பெண்ணியத்தை பற்றி, தமிழ் தேச விடுதலையை பற்றி பேசியதில் எது தத்துவம் இல்லாததுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு சொல்லலாம். தான் தோன்றித்தனமான நான் பைத்தியக்கார மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காருல்ல. காலையில் என்ன சொல்லுவார், பிரபாகரன் வந்து எங்கே போய் தான் எங்கிட்ட வந்து திராவிட கொள்கையில் தான் நான் உயிர் பிடித்தது அப்படின்னு சொல்லி பெரியாரின் கைத்தடி தான் நாங்கள் துப்பாக்கியாக வச்சுட்ருக்கோன்னு பிரபாகரனிடம் சொன்னார்னு சொன்னார். இன்னொரு இடத்துல பிரபாகரனை பார்த்ததுக்கப்புறம் திராவிடம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னார்ன்றாரு. இது தான் தோண்டித்தனமாக பேசுவதா, இல்லை பெரியார் எதை அப்படி மாற்றி பேசியிருக்கு, தத்துவத்தை எதை மாற்றி பேசியிருக்கார்? கடவுள் உண்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன், இல்லை இருக்குதுன்னாரா? பெண்ணடிமைத்தனம் கூடாது என்று சொன்னேன், வேண்டும் வேண்டும் என்று எப்போது சொன்னாரா? இவர் எல்லாமே மாற்றி மாற்றி பேசுறாரு. விஜய் வந்த உடனே விஜய் தம்பி வர்றதுலாம் வருவாருங்கிறாரு. இப்போ அவன்லாம் எதுக்குங்கிறான், எதுக்கு கூட்டம் நாங்கள்லாம், நீ எதுக்கா வந்த நீங்கள் வந்து கூட்டமாங்கிறாரு. சீமானை யாராவது கூப்பிட்டாங்களா வர சொல்லி? வா, யாரும் கேட்கல. ஆனால் தனக்கு பொருந்தாது மற்றவனுக்கு மட்டும் கேள்வி பொருந்தும் என்பதை போல இவர் வந்து தான் தோண்டித்தனமாக பேசலாம், மற்றவங்களும் தான் தோண்டித்தனமாக பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் மாடுகளை வச்சுட்டு மாநாடு நடத்துவார், மரங்களை வச்சுட்டு நடத்துவார், மனிதரிடம் பேச மாட்டார். மனிதரிடம் பேசி இத்தனை ஆண்டுகள் ஒரு எந்த கொள்கை வளமற்ற கொள்கைன்னு சொல்கிற பெரியார் 25 பத்திரிக்கை தொடங்குறாரு குடியரசு. அது அப்படி அப்படியே 2000 இருந்தது, 5000, 5000, 10,000, 40,000 அளவுக்கு வளர்ந்துட்டு போச்சு இல்லைங்களா? நீ தேர்தல் நின்று எத்தனை தேர்தல்கள் நீங்கள் வெற்றி, தேர்தல் கட்சி, நீ ஒன்றும் கொள்கை தத்துவமாக பரப்புகிற கட்சி இல்லை, தேர்தல் கட்சி. எத்தனை இடத்த பிடிச்சிருக்கீங்க? எத்தனை நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு கேட்கல, ஊராட்சி மன்றத்தில் எங்கே நீங்கள் கவுன்சிலர் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால் தானே வளர்ச்சி. அது இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நானே ஆட்சியை பிடித்தால் திட்டமிட்டுவேன். எதுக்கு? அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு கூப்பிடலான் இருக்கான்னு சொல்கிற மாதிரி இவர் முதல்வரான அதெல்லாம் செய்ய போகிறேன்னு 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு அது தகுதியேற்றவர்களே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எந்த தத்துவத்தை மாற்றி பேசினார் அது மட்டும் தான் நமக்கு கேட்குறோம். சரி, அதே போல் திராவிட இயக்கங்கள் இப்போ பெண்ணுரிமை பேசுது. ஆனால் பெண்களுக்கு 50%, அதாவது 234 தொகுதிகளில் 117 தொகுதி நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு சம உரிமையாக கொடுக்குறோம். இவ்வளோ காலமாக திராவிட இயக்கங்கள் பெண்ணுரிமை பேசின, பெரியாரையும் பேசின திராவிட கட்சிகள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இப்போ அவர் சொல்கிறது எலெக்ஷனில் கேண்டிடேட் நிற்கிறது, ஜெயிக்கிறது இல்லை, நிறுத்துவது என்பது நிறுத்தியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம், குரூப் 1 சர்வீஸில் இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களில் 50க்கு மேற்பட்ட விழுக்காடு பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட மாணவிகளில் 24 பேரில் 14 பேர் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் முன்னேற்றம்னு பார்க்குறோம். ஒரு வேட்பாளராக போட்டியிட வைப்பது, ஒரு மனுவை தயாரித்து கொடுக்கறது, வெற்றி பற்றி ஒரு கவலை இல்லை, வெற்றி பெற போவதில்லைன்னு தெரியும். அது வேணால் பேரத்துக்காகத்தான் பண்ணுறாங்களே தவிர ஆட்சி பிடிப்பதற்கு செய்வதில்லைன்னு அவருக்கும் தெரியும், அவன் கட்சிக்காரனுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க வேட்பாளர் நிறுத்துவது தான் சம உரிமைன்னு. நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லையா. பெண்கள் கல்வி விகிதம் உயர்ந்திருக்கிறது. 12ஆம் வகுப்பில் அதிகமாக வெற்றி பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் பெண்களாக இருக்கிறார்கள். குரூப் 1 சர்வீஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 50க்கு மேல் பெண்களாக இருக்கிறார்கள். காவல்துறை பணிகளுக்கு இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அரசு ஊழியர்கள் குரூப் 1 போடுறப்பெல்லாம் நாங்கள் வந்து களப்பணியாக அனுப்புவதற்கு எங்களுக்கு சில நெருக்கடிகள் வருகிறது, அதிக பெண்கள் பதவிக்கு வந்து விட்டதால் என்று கேட்கிற அளவுக்கு பெண்கள் வந்து பணி வாய்ப்புகள் அதிகம் பெற்றிருக்காங்க. இதுதான் நாங்கள் நினைக்கிற வளர்ச்சின்னு நினைக்கிறோம். இவர் நினைக்கிற வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதுன்னு நினைக்கிறாரு. அது அல்ல உரிமை, அதல்ல உரிமையில் கிடைச்ச மீட்பு. அது கிடையாது, உரிமை மீட்பு கிடையாது. அது பலிக்கடை ஆகிறது கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவங்க காசில் போய் நாசமாக போட்டோன்ட்டு வேற என்ன அதில் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு, என்ன அவங்களால சமுதாயத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லணும் அவங்க. ஆனால் நம்ம சமுதாய மாற்றத்தை சாதித்திருக்கிறோம், செய்திருக்கிறோம். அதான் சொல்கிறேன். பெரியாரால் தமிழகம் பெற்றது என்ன? பெரியாரால் தமிழகம் பெற்றது என்ன? அதாவது பெரியார் போராடி இத்தனை ஆண்டு காலத்தில் பெற்றது என்ன? அதாவது 100 ஆண்டு திராவிட இயக்கத்தால் பிரச்சத்தால் ஜாதி ஒழிந்து விட்டதா, பெண்ணடிமை ஒழிந்து விட்டதா, இல்லை கடவுளை வணங்குவது தான் விட்டு விட்டார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டிய தமிழ் தேசியம் பேசதான் சொல்றாரு. தமிழ் தேசியம் என்ன என்பதை தங்கள் கட்சிக்காரருக்காக சொல்லி தந்திருக்காருன்னு நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சராவதில்லை, சீமான் முதலமைச்சராவது தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர
தமிழ் தேசம் என்கிற தத்துவத்தை பற்றி அவர்களுக்கான புரிதலை உண்டாக்கி இருக்கிறீர்களா? குறைஞ்சபட்சம் இல்லை. ஆனால் பெரியார் வந்ததுக்கப்புறம் இருமொழி கொள்கை என்பதை நாம் பேசுகிறோம். இந்தியை விரட்டி அடித்தது தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். அப்போ இந்தி அது தவறாக இருந்தால் கர்நாடகம் 2017 அதுக்கான தீர்மானங்களை போட்டார்கள். இனி இந்தி வேண்டியதில்லை, எங்களுக்கு ஆங்கிலமும் கன்னடமும் போதும்னு. இப்போ மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் இப்போ அவங்க தீர்மானம் போடுகிறார்கள், எங்களுக்கு இருமொழி போதும், மராட்டியமும் ஆங்கிலமும் போதும், இந்தி எங்களுக்கு வேண்டாம். அப்போ இன்னொரு மாநிலத்தவன் பின்பற்றத்தக்க ஒரு கொள்கைகளை வச்சிருக்கு. இன்னைக்கு ஆந்திராவிலிருந்து முதலமைச்சர் வந்தார், தெலுங்கானாவிலிருந்து. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அடுத்த ஆண்டிலிருந்து தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த திட்டத்தை வேறு மாநிலங்களில் இருக்கிற தேசிய இனங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த விடுதலைக்கு போராட தொடங்கியிருக்கான்னு இவங்களும் ஒரு பட்டியல் கொடுக்கட்டும். அகல்நாடுல போய் வசூல் பண்ண தெரியுதில்ல, அண்டை மாநிலங்களில் இந்த கருத்தை கொண்டு போய் இருக்கிறீர்களா? அந்த மாநில உரிமையை பேசுவதற்கு அவங்க வந்திருக்காங்களா? உங்களால் ஏற்பட்டிருக்கான இல்லை, பெரியாரால் திராவிடர் இயக்கத்தால் ஏற்பட்டிருக்கு. இந்தியை பற்றிய சிக்கல் இப்போது இருமொழி கொள்கை பேசுவது இப்போதான் பேசுகிறாங்க. கல்விக்கான பெண்களுக்கு உதவி இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறது இவர் ஒத்துக்கலைங்கிறாரு. இவங்க பாஸ் மோடி குஜராத்தில் அறிவிச்சார், 2000 ரூபா தரேன்னு அறிவிச்சார் தேர்தலில். அது ஏன் பண்ணார்? இவர் பண்ணது தப்பு. தமிழ்நாடு திராவிட இயக்கம் கேட்டுச்சா, யாராவது பணம் கேட்டாங்கன்னு சொன்னவர் இவங்க தலைவரே 2000 ரூபான்னு அறிவிச்சிருக்காரு குஜராத்தில். எப்படி அறிவிச்சாரு? அப்போ அவங்க தலைவரை கேட்கட்டும். அவர் என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டு என்னெல்லாம் கேட்குறாங்க, அந்த அந்த திராவிட பன்றிகள்லாம் கேட்குது அப்படின்னு கூட அவங்களுடைய குதிரைகிட்ட போய் கேட்கட்டும், யானைகிட்ட கேட்கட்டும். அப்புறம்னா இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு மொழி பற்றின ஒரு சூழ்நிலை நிலவுதுன்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய மொழி ஆங்கிலம், அதை இங்கே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும். ஆனால் இது நம்ம இந்திய மொழி, நம்மளோட மொழி, நம்ம நாட்டோட மொழி, ஆனால் இந்தியை மட்டும் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு ஒரு சில மக்கள் அதை கேட்குறாங்க. அதனால் ஏன் இந்தியை எதிர்க்கணும்? அதாவது வெளிநாட்டு ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம நாட்டு இந்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. சரி, மோடிஜி வெளிநாடுலாம் கடன் காக்க போகிறாரு, இவங்க தலையில் கூட்டு போகிறார். என்ன மொழியில் பேசுகிறாங்க? இந்திய மொழியில் பேசுகிறார்களா, ஐரோப்பிய மொழியில் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ட்ரம்ப்கிட்ட போய் மொழிபெயர்ப்பாக இந்திய மொழியில் பேசுகிறாரா இல்லை ஐரோப்பிய மொழியில் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. உலகம் பூராவும் பெரும்பாலும் பேசப்படுகிற மொழியாக இருக்கிற ஆங்கிலம் அறிவியல் கருத்துக்களை, அறிவியல் தத்துவங்களை, சிந்தனைகளை பொதித்து வைத்திருக்கிற மொழி. பெரியார் எதுக்கு ஆங்கிலத்தை படிக்க சொன்னார்னா, அதிலிருந்து அறிவு வரும். சமஸ்கிருதம் வந்தது நமக்கு மூடத்தனம் வந்தது, ஆங்கிலம் வந்தது நமக்கு அறிவியல் வந்ததுன்றதான் பெரியாருடைய பார்வை. ஒன்று, நம் உள்நாட்டில் பழகுவதற்கு, பேசுவதற்கு, கற்பதற்கு, இலக்கியங்களை கற்பது நம்ம தாய்மொழி வேண்டும். தமிழில் படிக்கிறோம், சரி. உலகத்தில் தொடர்பு கொள்வதற்கு அப்படிங்கிறப்போ எல்லோரும் தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலத்துக்கு மட்டும் வேலைக்கு போகல, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன இந்தி மொழியில் அங்கே ஏதாவது பண்ண முடியுமா? எதுக்கு அங்கே போகிறான்? இந்தி படித்தது இந்த நம்ம நாட்டு மொழி, நம்ம நாட்டு மொழி படித்தவன் தான் பிழைக்கிறது வழி இல்லாமல் இருமொழி பேசுகிற தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்காரு. ஏன் வந்துட்டுருக்கான்? இந்த அறிவு இல்லாதவர்கள் கேட்கிற கேள்வி இது. என்னென்னா, மொழி என்பது எந்த மொழிக்கு எதிரானவர் அல்ல, நம்ம எதிரானவர்கள் அல்ல. வேணும், தேவைப்பட்டவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், நமக்கு ஒன்றும் மறுப்பே இல்லை. ஆனால் இந்தி கற்பதால் எனக்கு என்ன பலன்னு தான் நம்ம கேட்குறோம். என்னுடைய மகனை, மகளை கற்று வைக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒருத்தர் தன்னுடைய மகனையோ மகளையோ கல்வி கற்க வைக்கிறார். இந்தி மொழி கற்பிக்க வைத்தால், படித்தால் அந்த மாணவிக்கு, மாணவருக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதுதான். ஆனால் ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டுக்கு வேலைக்கு போக முடியும். இந்தி படித்தால் அவங்க நாட்டிலே வேலை இல்லை, இங்கே நோக்கி வர்றாங்க. எதை இவங்க சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. இந்தி என்பதை மொழியாக நாம் எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இந்தி திணிப்பு வேணாம். இப்போ உலகத்தில் இருக்க எந்த மொழி வேணும்னா, அன்னைக்கு இப்போலாம் இதில் வந்துட்டுருக்கு, சமூக ஊடகங்களில் ஒரு கேள்வி கேட்டால் அது உடனே அந்த மொழியில் மொழிபெயர்த்து சொல்லுகிற ஃபோனெல்லாம் வந்துருச்சு. இப்போது நம்ம ஹெட்ஃபோன் வைக்கிறோம்ல, அதுலேயே 25 மொழிகளை பேச முடியும். அதுக்கு விலையே $25 தான் சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு வேண்டாம், அது இருந்தாலே போதும் பண்ண. அப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்றத்தில் எந்த மொழியில் பேசினாலும் புரிந்து கொள்வதற்கான மொழிமாற்று வசதி செஞ்சுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம ஹிந்தியில் தான் கடிதம் எழுதுன்னு அவசியம் இருக்குது. தமிழில் கடிதம்லாம் மொழிபெயர்த்துக்கிற அறிவியல் சாதனங்கள் வந்து விட்டது. கற்றுக்குவே, நீ எதுக்கு பொதுமொழி? பொதுமொழி எல்லாருக்கும் பொதுமொழி ஆங்கிலம் வச்சுக்கோ. உலகம் பூராவும் பேசுகிற மொழியாக இருக்கிறது, நீ ஆங்கிலத்தில் வச்சுக்குவேன்.
நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மொழியில் தான் நீ பேச வேண்டும், இந்த மொழி தான் உனக்கு நாட்டு மொழி, இந்த மொழி தான் தேசிய மொழி என்று திணிக்கிற போது எதிர்ப்பு வருகிறது. எனக்கு வந்து தேவையான மொழியை நான் படிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இப்போ தொழில் பண்ணுறதுக்கு நான் ஆந்திராவுக்கு போகிறேன்னா தெலுங்கு கற்றுக்க போகிறேன். நான் தொழில் பண்ணுறதுக்கு குஜராத்துக்கு போகிறேன்னா குஜராத்தி கற்றுக்குவேன். நான் தொழில் பண்ணுறதுக்கு வங்காளத்துக்கு போனால் எனக்கு வங்காள மொழி தான் வேணும். ஹிந்தி படித்து எனக்கு பயன் இல்லை அங்கே போனால். அப்போ அதே சமயத்தில் இங்கெல்லாம் போக விவசாயம் பண்ணுறோம் பையன் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? இப்போது 2 பேர் 4 பேர் வடநாட்டுக்கு செல்லவர்களுக்காக 998 பேர் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்னு நம்ம கேட்குறோம். அப்போ தேவையானவர்கள் மொழியை படித்துக் கொள்ளட்டும். நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வோம், உலக மொழியை கற்பிப்போம். ஏன்னா பள்ளியில் தான் வசதி இருக்குது, எல்லா பிள்ளைகளும் கற்றுக்கலாம். அவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும், ஆந்திராவுக்கு போனாலும் ஆங்கிலத்தை வைத்து சமாளிக்க முடியும், எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலத்தை சமாளிக்க முடியும். இந்தியை வைத்து கொண்டு சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. எனவே நம் மொழியின் மீது நமக்கு கோபம் இல்லை, மொழி திணிப்பின் மீது நமக்கு கோபம், அவ்வளோதான். அந்த மொழி நம்ம மீது திணிக்கப்படுவது கன்னடமாக இருந்தாலும் எதிர்ப்போம், குஜராத்தியை திணிச்சாலும் எதிர்ப்போம், யார் திணிச்சு நிற்போம். விருப்பத்தோடு படிக்கிற யாரையும் நாம் தடுக்கவும் மாட்டோம், கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஊக்குவிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உனக்கு தேவையான படிச்சுக்கோ, அது நமக்கு ஒன்றும் அது தடையே கிடையாது. பெரியாரின் மொழி எதிர்ப்பு கொள்கை தப்பா, இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பதே கூட பெரியார் முன்வைத்த முழக்கம் கட்டாய இந்தி ஒழிக என்பதுதானே தவிர இந்தி ஒழிகன்றது ஒரு முழக்கம் அல்ல. அப்புறம் கொஞ்சமாக சுருக்கி இந்தி ஒழிகன்றதோட நின்று போச்சே தவிர அவர் வைத்த முழக்கம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் வச்சாங்க. ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் என்று தான் சொன்னார்கள். அந்த கொள்கை தான் எதிர்த்தோம். நான் ஒன்றும் இந்தி மொழி எதிர்க்கல, இது தவறாக புரிந்து கொண்ட குறை அறிவாளிகளிடம் இருக்கிற சிக்கல் இது.